அருமையானவர்களே, ஒரு சில பாடல்களை நாம் சேர்ந்து பாடுவோம் இந்த ஆரம்ப வேளையில். நான் நினைக்கிறேன் ஒரு சிலருக்கெல்லாம் இந்த பாடல்கள் தெரிந்திருக்கலாம், தெரிலன்னா நாம் படிக்க போகிறோம். உங்களுக்கு ப்ரொஜெக்டரில் போடுவாங்க, எல்இடியில். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம், நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். இந்த பாடல் தெரிஞ்சவங்க கொஞ்சம் சேர்ந்து பாடலாம், தெரிலன்னா அடுத்த முறைகளை நாம் படிக்க போகிறோம். ஒரு புதிய கல்வியாண்டை ஆண்டவர் நமக்கு தருகிறார் இல்லையா? ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் தருகிறார். ஒரு கல்வியாண்டை முடிச்சுக்கிட்டு ஒரு புதிய கல்வியாண்டுக்குள்ளே நாம் அடி எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தந்திருக்கிறார். அதான் அந்த பாடல் சொல்கிறது, புது வாழ்வும் புது துவக்கமும் அவர் தந்திருக்கிறார். சேர்ந்து பாடுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்துள்ள செஷன்ஸில் கொஞ்சம் ஆக்டிவாக அந்த பாடல்களை பாடும்போதும் உணர்ந்து பாடுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். தந்தவரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம், நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம், நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம், நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். சேர்ந்து பாடலாமா? புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, சொல்லுங்க. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம், நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். சொல்லுங்க. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம், நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். புது வாழ்வு தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், சொல்லுங்க. முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் தோன்றச் செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர், புதியவைகள் தோன்றச் செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம், நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம், நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம், சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர், நான் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர், ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்கள்
பாட்டு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை பிள்ளைகள்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்னமோ இங்கே ஏதோ ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நடக்கிற மாதிரி இல்லை, ஒரு தேங்க்ஸ் கிவிங்கோட ஒரு புதிய அகாடமிக் இயருக்குள்ளே நம்ம போகிறோம். அப்படி தானே? ஒரு வெற்றியை கடந்த வருஷத்தில் நம்ம ஒரு வெற்றியை பெற்று ஒரு அடுத்த வருஷத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? அருமையான போதகர்கள் சொல்லும்போது இந்த பிள்ளைகள் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸும் நாம் சேர்ந்துருக்கிறோம் இல்லையா? நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கடந்த வருடங்களில் அகாடமிக்ஸில் கொடுத்த வெற்றி, ஒரு புதிய ஒரு கல்வியாண்டு, ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். பிள்ளைகள்லாம் கொஞ்சம் சேர்ந்து பாடலாமா? ஆண்டவர் கடந்த வருஷங்களில் கடந்த நாட்களில் நமக்கு நம்முடைய கல்வியில் தந்திருக்கிற வெற்றிகளை எண்ணி கொஞ்சம் சேர்ந்து பாடலாமா? உங்களுக்கு தெரியுதுல்ல பாட்டு லிரிக்ஸ் எல்லாம் தெரியுது தானே? கொஞ்சம் சேர்ந்து என் கூட பாடலாம். புது வாழ்வு தந்தவரை, புது துவக்கம் தந்தவரை, பிள்ளைகளை மறக்காமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீர், குறைவுகளை நிறைவாக்கினீர், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகளை தோன்ற செய்திருக்கிறீர். ஒரு புதிய ஆசீர்வாதமான ஒரு கல்வி ஆண்டு ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சேர்ந்து இந்த பாடலுடைய ஒரு சில வரிகளை உற்சாகமாக பாடுவோம். பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கொஞ்சம் சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க, வாலிப பிள்ளைகள் சேர்ந்து பாடலாமா? கொஞ்சம் ஆண்டவரை பிரைஸ் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு இவ்வளவு நல்ல கல்வி தந்திருக்கிறார், கல்வியில வெற்றிகளை தந்திருக்கிறார், அடுத்த நிலைகளை நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, சொல்லுங்க. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். சொல்லுங்க. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் வெற்றிகளுக்காக நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நான் என்ன சொன்னேன்னா, ஆண்டவரை பிரைஸ் பண்ணி பாடுங்க அப்படின்னேன். இங்கே இருக்கிற 4-5 தம்பிமாரை பார்த்தீங்கன்னா ஏதோ தோಳು மேலே தோளை கை போட்டுட்டு என்ன தம்பிமார் நம்ம சேர்ந்து பாடுவோம். ஆண்டவர் நமக்கு நல்ல வெற்றி தந்திருக்கிறார்ல. கடந்த வருஷத்தில் நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம்ல. ஒரு நியூ அகாடமிக் இயரை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ல. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்கல்ல. நம்ம போல பிள்ளைகள் இந்த ஸ்டேஜ்லேயே கூலி வேலை, செங்கல் சூளை, இந்த மாதிரி பல வேலைகள் செஞ்சு, ஏன்னா குடும்பத்தில் வறுமை, கஷ்டம், படிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு குடும்பத்தில் கஷ்டங்கள் இருந்தாலும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளங்கள் இருந்தாலுமே ஆண்டவர் நம்மளுக்கு என்ன தந்திருக்கிறார்? நல்ல கல்வியை தந்திருக்கிறார்ல. நம்ம ஒரு எஜுகேட்டட் சொசைட்டியாக நம்ம மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? பாடலாமா சேர்ந்து? குட். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரை, சொல்லுங்க. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். சொல்லுங்க. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். புது வாழ்வு, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, சொல்லுங்க. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி நன்றி அதற்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி அதற்கு நன்றி, மன நிறைவுடன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன்
பாடலை கூட நம்ம பாட போகிறோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபைகளால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. இந்த பாடல்கள் எல்லாம் கொஞ்சம் நான் செலக்ட் பண்ணும்போதே அதை கொஞ்சம் பார்த்து கவனித்து தான் எடுத்தேன். இல்லை, ஒரு புதிய கல்வியாண்டுக்குள்ளே போகும்போது அந்த வரிகள் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். புது கிருபைகளினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, புது பலனை எங்களுக்கு தாருங்க. அந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாடும்போது சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. நிறைய நேரங்களில் படிக்கிற காலங்களில் நமக்கு படிக்கிறதே ஒரு பெரிய சவாலாக இருக்கும் இல்லையா? உண்மையா இல்லையா? படிக்கிறதே நமக்கு பெரிய ஒரு சவால் போல தான். இன்னைக்கு சில பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம யோசிக்கிறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்த பிறகுமே படிப்பு வரலையே, எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும்னு நினச்ச பிறகுமே படிக்க முடியலையே அப்படின்ற நிலைமைகள் எல்லாம் இருப்போம். நாம் இன்னைக்கு இந்த பாட்டை பாடும்போது, ஆண்டவரே உங்கள் கிருபையினால என்ன நிரப்புங்கப்பா, நான் பலன் இல்லாதவன், புதிய கிருபை, புதிய கல்வியாண்டில் நான் பெறணும், புதிய கல்வியாண்டில் புதிய ஞானத்தை பெறணும். ஒரு சின்ன இலுஸ்ட்ரேஷனை மட்டும் நான் சொல்லிடுறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனை பேருக்கு தெரியும்? தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியாதா? தெரியும்ல, இந்த பல்பு கண்டுபிடிச்சவர்ல. அவரை ஒரு முறை ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு அனுப்புறப்போ மொட்டாள் அப்படின்ட்டு சொல்லி ஒரு கடிதத்தில் எழுதி கொடுத்து அவங்க அம்மாட்ட கொடுத்துடு அப்படின்ட்டு இந்த தாமஸ் ஆல்வா எடிசன்ட்ட கொடுத்து விடுறாங்களாம். வீட்டுக்கு வர்றான் இந்த பையன், வீட்டுக்கு வந்து அம்மாட்ட கொடுக்குறான். அம்மா டீச்சர் ஏதோ கடிதம் தந்து விட்டுருக்குறாங்க உங்களுக்கு அப்படின்ட்டு. அதை திறந்து பார்க்குறப்போ அதில் எழுதியிருக்கு, உங்கள் பையன் படிப்பதற்கு ஏற்றவன் அல்ல, எங்கள் பள்ளியில் அவனுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஏற்ற ஆசிரியர்களும் இல்லை, அவனை வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிடுங்க, அவனுக்கு படிக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப தூரம் அப்படின்னாங்களாம். இந்த அம்மா என்ன பண்ணாங்களான்னா, ஸ்கூல் எஜுகேஷன் கிடைக்கல, ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணுவாங்களா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஞானம் இல்லை, உங்கள் ஞானத்தை தாருங்க, என் பிள்ளைக்கு பலன் இல்லை, என் பிள்ளை முட்டாள் அப்படின்ட்டு இந்த உலகம் சொல்லிட்டு, உங்கள் பலத்தினால உங்கள் ஞானத்தினால என் பிள்ளை நிரப்புங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் இந்த கடிதத்தை அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டோடைய முன்னிலையில் கொண்டு வச்சு ஜெபம் பண்ணுவாங்களாம். காலம் மாறினது. என்ன நடந்தது தெரியுமா? இந்த முட்டாள் என்கின்ற பெயர் பெற்ற இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் என்னவா மாறினாரு? மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியா மாறுறாருல்ல. இன்னைக்கு கூட உலகம் போற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியா இருக்கிறாரு. ஏன் நினைக்கிறீங்க? உலக கல்வி. சில நேரங்களில் உலக கல்வி நம்மளை கொஞ்சம் அறிவு உடையவர்களா மாற்றலாம். அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் உண்டு, தெரியுமில்ல? அறிவுன்றது நம்ம படிச்சு ஸ்கோர் பண்றது இல்லை, ஞானம்ன்றது ஆண்டவர் தரக்கூடியது. அந்த ஞானத்தை பெற்றுட்டோம்னா அறிவு நமக்கு லகுவா மாறிடும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அறிவும் ஞானம் வேற வேற. அறிவுன்றது நாம படிச்சு ஸ்கோர் பண்றது, ஞானன்றது அனுபவத்தினால கடவுள் தர்றது. இந்த கடவுள் தர்ற ஞானம் கிடைச்சிட்டனாலே நம்ம அறிவாளிகளா மாறிடுவான்ல. சாலமோனுக்கு அந்த ஞானம் தான் கடவுள் கொடுக்குறாரு இல்லையா? அந்த ஞானம் வேணும். கேட்க போறோம். புதிய நாளுக்குள்ள, அதாவது ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள போறேன் ஆண்டவரே, எங்க புதிய கிருபைகளினால எங்களை நிரப்புங்க. சேர்ந்து பாடலாமா? நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சொல்லுங்க. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும். சொல்லுங்க. எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. கேளுங்க எல்லாரும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும்
நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். கொஞ்சம் பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து பிள்ளைகளுக்கு வேண்டி ஜோபத்தோட பாடுங்க. வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. சொல்லுங்க, களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை, நான் பலனற்றவன், எனக்கு பலன் தாரும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை. பிள்ளைகளுக்காக பெற்றோர் கூட சேர்ந்து சத்தமா பாடுங்க அர்ப்பணத்தோட. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அந்த பாடின ஸ்டான்ஸா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. மேபி உங்களுடைய சிச்சுவேஷன் உங்களுக்கு தான் தெரியுமா இருக்கும்ல. சில பேரண்ட்ஸ் எல்லாம் திங்க் பண்ணிட்டே இருக்கலாம், என் பிள்ளை படிக்காத ஒரு பிள்ளை அப்படின்ட்டு இந்த உலகம் சொல்லுது, என் பிள்ளை எப்பவுமே ஃபெயில் ஆகிட்டு இருக்கிற பிள்ளை அப்படின்ட்டு இந்த உலகத்தில் என் பிள்ளைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது ஆண்டவரே, அதனால நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் நினைச்சா யாரையும் எப்படி வேணாலும் மாற்றலாம்ல. அட் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு ஆளை எப்படி வேணாலும் மாற்றலாம்ல. கோலியாத்துக்கு முன்னாடி தாவீதெல்லாம் போய் வெற்றி பெற முடியுமாங்க? சின்ன பையன் இல்லை. ஆனா ஆண்டோடைய பலன் இருந்தா நிச்சயமா எப்பேற்பட்ட கோலியாத்து கூட முறியடிக்க முடியும்ல. மேபி ஒரு கடந்த கல்வியாண்டுல ஃபெயிலியர்ஸ், ஒரு தோல்வி கல்வியில நம்ம நினைச்ச அளவுக்கு வர முடியல அப்படின்ற நிலைமைகள் எல்லாம் நம்முடைய மைண்ட் திங்க் பண்ணிட்டே இருக்கும். ஆண்டோட்ட ஜெபத்துல கேளுங்க பார்ப்போம். நான் நினைக்கிறேன் நிறைய சர்ச்சஸ்ல இப்படிப்பட்ட ஒரு மீட்டிங்ல ஆண்டவர் உங்க சர்ச்ல தந்திருக்கிறாங்க இல்ல. எதுக்கு? ஒரு நியூ அகாடமிக்ஸ், ஒரு புதிய கல்வியாண்டுக்குள்ள போகும்போது நாம உலக பிரகாரமான அந்த கல்வியை பெறதுக்கு முன்னாடி ஆண்டுடைய ஞானத்தை பெறதுக்காக அந்த செகண்ட் ஸ்டான்ஸா மட்டும் பாடலாமா? நம்முடைய கடந்த காலங்களை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துட்டு, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு ஜெபத்தோட கேளுங்க, களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் சேர்ந்து சொல்லுங்க, புதிய கிருபையால். சின்ன பிள்ளைகள் எல்லாம் கேளுங்க, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால், புது கிருபை தாரும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும். நாம் பலனற்றவன் ஆண்டவரை சொல்லுங்க, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அவர்களே ஒரு பாடல் கூட அதனுடைய ஒரு சில வரிகளை மாத்திரம் நம்ம படிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes ஆண்டவர் நம்ம ப்ரைஸ் பண்ணிட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்த போகிறோம். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். ரொம்ப பயங்கரமான ஆழமான அர்த்தமுள்ள பாடல். அந்த வரிகள் சொல்லுது, நான் நினைக்கிறேன் அதில் ஓகே உங்களுக்கு இப்போ வந்துடும் அந்த ப்ரொஜெக்டில். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன், என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது. இல்லை, நாம் பலத்தினால இந்த உலகத்தில் நாம் எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாம் நினைக்க முடியாதுல்ல. சில நேரங்களில் நம்முடைய பலன் தோற்று போகும். என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது, உங்கள் பிரசன்னத்தினால எல்லாம் கூட ஆண்டவரே. என் பிள்ளைகள் இந்த வருஷத்தில் கல்வி ஆண்டுக்கு நேராக போகிறார்கள்.
உங்களுடைய பிரசன்னத்தினால தான் என் பிள்ளைகள் வெற்றி பெற முடியும். உங்களுடைய பிரசன்னத்தினால எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க அப்படின்ட்டு நாம் ஜெபத்தோட இந்த பாட்டை பாடி ஆண்டவர் கொஞ்ச நேரம் ப்ரைஸ் பண்ண போகிறோம். அந்த வரிகளில் வரும், யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா ஓசேனோ அப்படின்னா என்னன்னா, அவர் நம்மை கட்டுகின்ற கடவுள். ஒரு புதிய கல்வியாண்டுக்குள்ளே போகிறோம், நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் அவர் தான் என்ன செய்யணும், கட்டணும் இல்லை. அடுத்தது, யெகோவா சபையோத் என்னை ஆளுகை செய்கிறீர். இந்த யெகோவா சபையோத் என்ற வார்த்தை எங்கே வரும்னா, ஹீப்ரூவில் பார்க்கும்போது இந்த தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி போறார்ல, போகும்போது நான் என் பலத்தை அல்ல என் தேவனுடைய பலத்தை, யெகோவா சபையோத் என் தேவனுடைய பலத்தை நான் நம்பி போகிறேன். அதான் யெகோவா சபையோத், அவர் ஆளுகை செய்கிற தெய்வம். அந்த ஆளுகையும் அந்த கட்டப்படுகிற அனுபவம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேணும், இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு வேணும். கொஞ்சம் சேர்ந்து பாடுவோம். கொஞ்சம் சிம்பிளான ஒரு பாட்டு தான். இதை பாடி அப்படியே ஆண்டவர் பிரைஸ் பண்ண போகிறோம். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். சொல்லுங்க பாப்போம். உந்தன் பிரசன்னத்தில், பிள்ளைகள் பாடுங்க, அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றும் கூடாது, என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. சொல்லுங்க, என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. சேர்ந்து பாடலாமா? உந்தன் பிரசன்னத்தால். கொஞ்சம் சத்தத்தை வைத்து இந்த பிள்ளைகள்லாம் பாடுங்க. உந்தன் பிரசன்னத்தால். இந்த புதிய கல்வியாண்டுனா உங்க பிரசன்னத்தினால எனக்கு எல்லாம் கூடும். பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோத் என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோத் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொள்ளுமே. சொல்லுங்க பாப்போம். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொள்ளுமே. ஒரு முறை கூட, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. பாடல் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே உட்கார்ந்துருக்கிற இடத்துல எழுப்பி நிற்கலாமா? கொஞ்சம் சேர்ந்து நாம படிச்சுக்கலாம். பாட்டு தெரியாத அப்படின்ட்டு மௌனமாக நிற்காதுங்க. கொஞ்சம் ப்ரேயர்ஃபுல்லோட, அதாவது கொஞ்சம் ஏதோ நிர்விசாரத்தோடு இல்லாமல் கொஞ்சம் ஜெபத்தோட, ஆண்டவரே ஒரு புதிய கல்வி ஆண்டில் நிறைய சந்திக்க வேண்டியிருக்கிறது. சின்ன பிள்ளைகள் இருக்கிறீங்க, ஒரு முக்கியமான, அதாவது 10th 12th 11th இப்படிப்பட்ட ஸ்டேஜஸில் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்க. காலேஜஸில் அகடமிக்ஸ் புதிய இது தொடங்க இருக்கிறவங்க, சில நான் நினைக்கிறேன் சில வேலை வாய்ப்புகள், இன்டர்வியூஸ், அது சம்மந்தமான எக்ஸாம்ஸ், நீட், இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை கொஞ்சம் படிப்பு சம்மந்தமான நிலைமையில் நாம் இருப்போம். நம்ம பலத்தினால ஒன்றுமே நடக்காதில்ல, அப்படி தானேங்க? நாம் மேபி நைட் முழுக்க கண்ணு விழிச்சு படித்தாலும் காலையில் அவர் ஞானத்தை தந்தாதான் இதெல்லாம் ஞாபகமே இருக்கும் இல்லையா? அவருடைய ஞானம் நமக்கு வேணும். ஒருவேளை நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்போம், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர, அதாவது ஒரு அகடமிக்ஸ் இயர் ஃபுல்லாக நம்ம படிச்சிருக்கிறோம். A to Z நமக்கு தெரியும். எக்ஸாமுக்கு அன்னைக்கு நமக்கு சரீரத்தில் ஹெவி ஃபீவர் என்ன ஆகிரும் யோசிச்சு பாருங்க. ரொம்ப படித்தோம்ல, ரொம்ப முடியாமான ஒரு சூழ்நிலை. அதனால நான் சொல்கிறேன், நாம பலம் மட்டும் இல்லை, ஆண்டோடைய பலம் நமக்கு வேணும்ல. கொஞ்சம் அப்படியே எழுப்பி நிற்கலாமா? சேர்ந்து பாடுவோம். எழுப்பி நின்று பாடி அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை பிரைஸ் பண்ணுவோம். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். சேர்ந்து பாடுங்க பாப்போம். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம். கொஞ்சம் சத்தமா பாடலாமா?
உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. சொல்லுங்க, என் பலத்தினால் ஒன்றும், கொஞ்சம் சத்தமா, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது, உந்தன் பிரசன்னத்தால். எனக்கு வெற்றியை தர்றது நீங்க நினைச்சா நடக்கும் ஆண்டவரே, உந்தன் பிரசன்னத்தால். ஒரு முறை கூட சொல்லுவோமா, பிரசன்னத்தால், உந்தன் பிரசன்னத்தால் ஓடுமே. சொல்லுங்க, உந்தன் பிரசன்னத்தால். யெகோவா ஓசேனோ, யெகோவா ஓசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை, என்னை மீண்டும் கட்டுங்கப்பா. யெகோவா ஓசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. சொல்லுங்க, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. யெகோவா ஓசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல், கொஞ்சம் அப்படியே கண்களை மூடுவோமா, கண்களை மூடி. கொள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல். எல்லாரும் கண்களை மூடி அப்படி சொல்லுங்க, நீர் இல்லாமல், நீர் இல்லாமல். நீங்க இல்லைன்னா என் ஹார்ட் ஒர்க் தோற்று ஆண்டவரே. ஆண்டோடைய பலன் இல்லைன்னா ஆண்டவரே எனக்கு சக்சஸ் என்றது ரொம்ப தூரத்தில் போயிடுவோம்ப்பா. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. அப்படியே கண்களை மூடுவோமா, ஒரு 2-3 மினிட்ஸ் முடிச்சிடுறேன். அப்படியே கண்களை மூடி எல்லா தம்பி தங்கச்சிமார் ப்ளீஸ், யாரும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். ஆண்டவர் நமக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இயரை முடிக்கிறதுக்கு வாய்ப்பை தந்திருக்கிறாங்கல்ல. கடந்த ஒரு வருஷத்தில் நாம் கண்டிருக்கிற வெற்றிகள், தோல்விகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, படிக்க முடியுமா, இனி படிப்பை தொடர முடியுமா அப்படின்ற நிலைமை கூட வந்தது. ஆனால் அந்த நேரங்கள்ல எல்லாம் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார்ல. நான் இந்த இடத்துல ஒரே ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். எல்லா பிள்ளைகளும் வாய் திறந்து ஒரு வார்த்தை, ஆண்டவரே கடந்த வருஷத்தில் எனக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க வெற்றிங்க, தந்திருக்கிற வெற்றிக்காக ஸ்தோத்திரம்னு எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லலாமா? வாய்களை திறந்து சொல்லுங்க, சும்மா நிற்காதுங்க ப்ளீஸ். ஆண்டவர் பார்த்துட்டே நிற்கிறார் நம்மளை இல்லை. அவருடைய கிருபையினால தான் நாம் வருஷங்களை காண்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய கிருபையினால தான் நாம் வருஷங்களை காண்கிறோம். அந்த ஆண்டவர் நம்மளை புதிய அகாடமிக்ஸில் கொண்டு வந்திருக்கிறார்ல. நம்ம பலன் இல்லைங்க. நான் நிற்கிறேன், நான் நின்றுட்டு இருக்கிறேன்னா என் காலில் ஓடுற நர்வ் ஒன்று கட் ஆயிடுச்சுன்னா நான் விழுந்துருவேங்க, அவ்வளோதான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அருமையான பிள்ளைகளே ஆண்டவர் நம்மளை நடத்தி இருக்கிறார்ல. கடந்த கல்வியாண்டில் நல்ல பலன் நமக்கு தந்திருக்கிறாங்க ஆண்டவர். நம்ம கல்வி சாலைகளுக்கு போயிட்டு வரும்போது, படிக்க போயிட்டு வரும்போதெல்லாம் நம்முடைய ஜேர்னியில் ஆண்டவர் நம்மளோட இருந்தார், நம்மளை பாதுகாத்தார்ல. ஒரு வார்த்தை எல்லாரும் ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லாமல், குறிப்பாக பெற்றோர், இந்த இடத்துல நிற்கிற பெற்றோர் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிங்க பார்ப்போம். ஆண்டவரே கடந்த வருஷத்தில் எங்கள் பிள்ளைகள் கூட நீங்கள் இருந்தீங்களே ஆண்டவரே, எங்கள் பிள்ளையுடைய படிப்பில் நீங்கள் கூட இருந்தீங்களே ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் ஆண்டவருடைய கிருபையினால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்களே. எங்கள் பிள்ளைகள் கடந்த வருஷத்தில் சில வெற்றிகள், குறிப்பாக சில ப்ரைஸஸ் கடந்த வருஷத்தில் உங்கள் பிள்ளைகள் பெற்றிருக்கலாம்ல. இங்கே நிற்கிற தம்பி தங்கச்சிமார் பெற்றிருக்கலாம். உங்களுடைய அந்த கல்வியில் சில ரிமார்க்கபிள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கடந்த வருஷத்தில் இருந்திருக்கலாம், இல்லை கொஞ்சம் அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்திருக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். தம்பி தங்கச்சி, ஒரு புதிய வருஷத்தை நமக்கு தந்திருக்கிறார்ல. சில நேரங்களில் இங்கே இருக்கிறவங்க மேபி கொஞ்சம் பேர்லாம் நாமெல்லாம் படிப்பதற்கே லாயக்கு இல்லைன்னு அப்படி இந்த உலகம் சொன்னாங்கல்ல. அப்படிப்பட்ட உலகத்துக்கு முன்னால நாம நினைச்சதை விட நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார்ல. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா?
நன்றி சொல்லுங்க. குறிப்பாக அம்மா அப்பா அம்மா சொல்லுங்க, என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு வேண்டிய வாய்ப்புகள் வசதிகளை எனக்கு நீங்க தந்தீங்களே ஆண்டவரே, அதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. சும்மா நிற்காதுங்க. தயவு செய்து இந்த ஒரு மீட்டிங், நான் சொன்னேன்ல, எத்தனையோ சர்ச்சஸ்ல இல்லை, கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு இப்படிப்பட்ட ஒரு மீட்டிங்கை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆண்டவர் தந்திருக்கிற நன்மைகளுக்காக அவரை மகிமைப்படுத்தணும். அப்படியே வாய்களை திறந்து நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோ, நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன். எல்லாரும் கொஞ்சம் வாயை திறந்து சத்தமா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோ, நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வருடங்களை நீ தந்திருக்கிற வெற்றிகள் நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு புதிய கல்வியாண்டுக்காக ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எங்களுக்கு அருமையான சிறப்பு செய்தியாளர் வழியாக ஆண்டவர் தருகிற சில ஆலோசனைகளை நாங்கள் கேட்டு ஜெபிக்க ஆயத்தப்படுகிறோம். தொடர்ந்துள்ள செஷன்ஸ்ல ஆண்டவருடைய நடத்துதலை தாரும், தாழ்த்துகிறோம், கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். அன்புமிக்கவர்களே, ஒரு புதிய இனிஷியேட்டிவாக திருச்சபையினுடைய கமிட்டி இதை ஒன்று ஆர்கனைஸ் பண்ணணும் என்று சொல்லி என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் நிறைய காரியங்களை யோசித்து என் மைண்டில் ஃபஸ்ட் சாய்ஸாக இதற்கு ஆப்டாக ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சது அன்பான சார் மகாதேவன் சார். ஸோ அவர்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், சைக்காலஜி கவுன்சிலராக, அதே நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர் இன் எக்ஸல் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் திருவட்டாரில் அவர் இருக்கிறாரு. ஒரு டைமில் பிரின்சிபல் இன்சார்ஜாகவும் பணி ஆற்றியிருக்கிறார். என்னுடைய குளச்சல் திருச்சபையை சார்ந்தவர் அன்பார்ந்த சார் அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் சார்பாக, திருச்சபையினுடைய கமிட்டியின் சார்பாக, என்னுடைய சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இப்பொழுது திருச்சபையினுடைய செயலர் ஒரு சின்ன கிஃப்டை அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுபோல் பாடல்களை பாட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ஒரு ப்ரேயர் செஷன் உண்டு. இன்னும் அது முடிஞ்ச பிறகு இதற்கு யார் அதிகமாக பொருத்தமாக இருப்பாங்க அப்படிங்கிறத யோசிக்கும்போது சகோதரருடைய பேர் தான் என் மனசில் வந்துச்சு. ஸோ அந்த நிலையிலே அன்பார்ந்த சகோதரர் ஆலன் அவர்கள் நம் மத்தியிலே வருகை தந்திருக்கிறார்கள். பாடகர், நல்ல ஒரு செய்தியாளர், பல நிலைகளில் ஆண்டவராலே பயன்படுத்தப்படக்கூடியவராக இருக்கிறார். அவருக்கும் அன்பார்ந்த சகோதரருக்கும் நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பிரபின் டீக்கன் அவங்க ஒரு சின்ன கிஃப்ட் கொடுப்பாங்க. அதே போல் சுஜன் டீக்கன் அவங்க இன்னொரு கிஃப்ட்டு தம்பிக்கு கொடுப்பாங்க. இப்பொழுது மகாதேவன் சார். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தானே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இதுக்கு மேலே ஒரு இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. முதலாவது நான் என்னுடைய நன்றியை இந்த சபையில் உள்ள அத்தனை பேருக்கும், முக்கியமாக போதகர் அவர்களுக்கும் சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு புதிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறது ரொம்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் அளிக்கிறது. அதில் எத்தனை பேர் பிரயோஜனப்பட போகிறீங்க என்னன்ட்டு எங்ககிட்ட எந்த அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. ஏன்னா மனதினுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறது தேவன். ஒரு விஷயம் என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையில் ஒன்று நடக்கணும்னா யார் மூலமாவது நடக்கும். ஆனால் அதை நடத்துகிறவர் தேவன். அந்த வழியில் தேவன் உங்களுடைய சபையினுடைய போதகரை மிக அழகாக
அவருடைய மனசுக்குள்ளால் அதை விஷயத்தை போட்டு இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க வச்சதுனால முதலாவது நான் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ரெண்டாவது பாஸ்டர் சொன்னாங்க யாரை கூப்பிடணும் அப்படின்ட்டு. எங்களுக்கு அடிக்கடி ஒரே சபையாக இருந்தாலும் அவங்க ரொம்ப பிஸி, படிப்பு முடிச்சுக்கிட்டு நிறைய சபையிலெல்லாம் போதகராக இருந்தாங்க. போன வருஷம் இந்த சபையில் வந்தாங்க. அப்போது எங்களுடைய முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் வருவாங்க. வரும்போது நம்ம பார்த்துக்கிட்டோம். முதல்ல இப்போ ஐ திங்க் ஒரு 3வது தடவை பார்த்துருப்போம். அப்போ சொன்னாங்க ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங் வரும்போது உங்களை கூப்பிடுவேன் அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப சில நாட்களுக்குள்ளாடியே கூப்பிட்டாங்க. ஸோ என்னுடைய மனதின் ஆழத்திலிருந்து போதவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபையினுடைய கமிட்டி அங்கத்தினர்கள், செயலர், பொருளர் மற்றும் எல்லா டீக்கன்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் சபை மக்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லாமல் விட்டுட்டேன். யாராக இருக்கும்? யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? பிரதர் ஆலன். இங்க வந்து தான் பார்த்தோம். ஜஸ்ட் நம்ம எல்லாம் எதுக்காக வெயிட் பண்றோம் தெரியுமா? இந்த உலகம் டெம்பரரி. என்னுடைய முகவரியை சொல்லிட்டு போனாலே டைம் போயிடும். நம்ம எல்லாம் எதுக்கு வெயிட் பண்றோம் தெரியுமா? எதுக்காக இப்படி ஒரு கட்டுப்பாடான லைஃப் வாழ்றோம் தெரியுமா? ஆண்டவரை முகமுகமாக பார்த்து கஷ்டம் இல்லாமல், கண்ணீர் இல்லாமல், வேதனை இல்லாமல், துக்கம் இல்லாமல், துயரம் இல்லாமல் தேவாதி தேவனை முகமுகமாக பார்த்து சந்தோஷத்தோடு ஆராதிக்கக்கூடிய அந்த களிப்பின் நாளுக்காக வெயிட் பண்றோம். அப்ப இங்க நடக்கக்கூடியது வெறும் ட்ரையல் தான். அந்த ட்ரையலை கொஞ்சம் எனக்கு அப்படியே புல்லரிக்குது. கொஞ்ச நேரத்துக்குள்ளாலே அந்த ப்ரெசன்ஸுக்குள்ளால கொண்டு போனா ஆண்டவர் தாராளமான கிருபையை தந்திருக்கிறார். மேல் மேலும் பயன்படுத்தட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் அந்த ப்ரெசன்ஸுக்குள்ளால வந்ததுக்கு உண்மையிலே இது பண்ணுறேன். தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து பார்த்த நேரத்தில் மெசேஜ் வரும்போது இங்கே வரேன். நான் வந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு சில இடங்களில் சங்கடமாக இருந்தது. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. என்னுடைய த பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர், எப்படி நான் நடப்பேன் ஸ்கூலில், எப்படி செயல்படுவேன்ட்டு பிள்ளைகளுக்கு தெரியும். அன்புக்கு அன்பு, வேற உள்ளதுக்கெல்லாம் அப்படி தான். இங்கே அதை செய்ய முடியாது. ஏன்னா சபை இங்கே அப்படி பண்ண முடியாது. சபை இங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அமெரிக்காவினுடைய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கவனம். அமெரிக்காவிலுடைய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ரயில்வேயோட சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸ், தேங்க்யூ, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. லேபரர்ஸ். அந்த சல்லி மண்ணெல்லாம் வாரிட்டு இருக்காது. பக்கத்தில் ட்ராக்ல ஒரு லக்ஸூரியஸ் ட்ரெயின் வந்து நின்றுச்சு. நின்னதுல ஏற்றமும் லக்ஸூரியஸ் கோச்ல இருந்து கதவு திறந்து ஒரு ஆள் வெளியில வந்து சத்தமா கூப்பிட்டாரு, ஏய் தேவ் ஆண்டர்சன், தேவ் ஆண்டர்சன், ஹலோ. இந்த லேபர் வேலை ஆட்கள் கூட்டத்தில இருந்து ஒரு ஆள் ஹாய் அப்படின்ட்டு, அவ்வளோ லக்ஸூரியஸான கோச்சில இருந்து ஒரு ஆள் கை காணிச்சு இந்த வேலையாள் கூட்டத்தில் உள்ள ஒரு ஆளை கூப்பிடும் போது இந்த வேலையாளை சுத்தி இருக்கப்பட்டவங்க அவ்வளோ ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. உடனே கமான், இவர் உடனே கை காலெல்லாம் உதறிட்டு அந்த லக்ஸுரியஸ் கோச்சுக்குள்ள போனாரு. கதவு அடைக்கப்பட்டது. அடுத்த அரை மணி நேரத்துக்கு பயங்கர சிரிப்பும் ஆர்ப்பரிப்பும் கழிப்பும் சந்தோஷத்தோட பயங்கரமான கரந்துடையாடலும். கரெக்டாக ½ hour தாண்டோன்னு வெளியில் வர்றாரு. ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு வந்தாச்சு, உட்காந்தாச்சு, ட்ரெயின் போயாச்சு. கூட இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு கியூரியாசிட்டி, யார் அவர்? இவ்வளவு பெரிய லக்ஸூரியஸ்ல அவ்வளவு பெரிய பெரும் பணக்காரர்கள் மட்டும் உபயோகிக்கக்கூடிய இந்த லக்ஸூரியஸ் கோச்சில இருந்து இங்க லேபர் கூட்டத்தில் இருந்து ஒருத்தரை கூப்பிடுறோம்னா யார் அவர்? உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. அவர் தான் நம்ம அமெரிக்கன் ரயில்வேயோட CEO ஜிம் மர்ஃபி. இவங்களுடைய கியூரியாசிட்டி அதிகமாயிடுச்சு. என்னது, நம்ம வேலை பார்க்குற இந்த ரயில்வேயோட CEOவா? ஆமா. அவரை ஒன்று கூப்பிட்டாரு. ஆமா. இது என்ன ஆச்சரியம், 20 வருஷத்துக்கு முன்னாடி அவரு நானும் ஒன்னாத்தான் ரயில்வே வேலை செய்தோம். இவங்களுடைய கியூரியஸ் இன்னும் அதிகாட்டு. என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி அவரும் நீ ஒன்னா வேலை செய்தீங்களா?
ஆமா. அப்புறம் எப்படிடா நீ இங்க இருக்கிற? அவரு சிஓ ஆனாரு. ரொம்ப வேதனையோட தேவ் ஆண்டர்சன் பதிவு பண்ண ஒரு விஷயம், நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன், பதிவு பண்ண விஷயம். அவரு அமெரிக்கன் ரயில்வேக்காக வேலைக்கு வந்தாரு. நான் $1.75 வேலைக்கு வந்தேன். 2-3 பேர் என்னுடைய நாமத்தில் எங்கே கூடுகிறீர்களோ உங்கள் மத்தியில் நான் உண்டு சொன்ன தேவன் வாக்கு மாறாதவரகா, வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவராய் இங்கே நிற்கும் போது அவருடைய பிரசன்ஸை உணர்றதுக்கு நான் வந்தேன். இன்னொருத்தன் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். 34ஆம் சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. சர்ச்சுக்குள்ளால வாரது எதுக்கு வரும் தெரியுமா? ஆண்டவருடைய பிரசன்ஸை உணரணும், ஆண்டவருடைய பிரசன்ஸை உணரணும், தொடுதல வரணும். இந்தியன் ரயில்வே, அமெரிக்கன் ரயில்வேக்காக வேலைக்கு வந்தவன் ரயில்வே சிஓ ஆனா, சபையில் ஆண்டவர் இருக்காருங்கிற உணர்வோடு வந்தவன் வந்தது போல ஒரு நாளும் திரும்பி போக மாட்டான். ரெட்டிப்பு சந்தோஷத்தோடு, ரெட்டிப்பு விடுதலையோடு, ரெட்டிப்பு ஆசீர்வாதங்களோடு, ரெட்டிப்பு நன்மையோட தான் திரும்பி போக முடியும். ஏன்னா ஆண்டவர் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். உங்களுடைய வரவு எப்படி? யூ டிசைட், யூ டிசைட். மெசேஜுக்கு நான் இன்னும் போகவே இல்லை, என்னுடைய கைடன்ஸுக்கு நான் இன்னும் வரவே இல்லை. பட் சில விஷயங்கள் சரி பண்ண வேண்டியது சரி பண்ணி தான் ஆகணும். இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துல அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கு, நான் தந்துகிட்டு இருக்கேன். ஏதோ சம்திங் யாருக்கிட்டே பேசாம ஆண்டவர் விட மாட்டார். ஒரு குரூப் ஆஃப் சிஷ்யர்கள் நடுவில் இயேசு கிறிஸ்து ஒருத்தன் வரான். என் தாசரில் ஒருவன் சுகம் இல்லாம இருக்கிறான். கற்பனைக்குள்ளாலே கொண்டு போற, அவர் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி சுத்தி சிஷ்யன்மார் இருக்காங்க. ஒருத்தன் வந்து கேட்கிறான், 100க்கு அதிபதி தாசரில் ஒருத்தன் சுகலாம இருக்கான். இருந்த இயேசு கிறிஸ்து அப்படியா ஏன் உங்களுடைய பாதம் படுறது அளவுக்கு நான் பெரிய ஆள் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவர் சொன்ன என்ன தெரியுமா? இஸ்ரவேலுக்குள் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நான் பார்த்ததில்லை. நான் போறது ஆண்டவருடைய பிரசன்ஸை உணர்றதுக்கு. ஒரு தொடுதல் பட்டா போதும் 12 வருஷத்தோட பெரும்பாடு மாறும். ஒரு வார்த்தை சொன்னா போதும் என்னுடைய நிலை மொத்தமா மாறும். அப்படிங்கிற எதிர்பார்ப்புல யாரெல்லாம் இன்னைக்கு இருக்கிறீங்களோ நீங்க வெறுங்கையா போக மாட்டீங்க. அப்படின்னு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நீங்க வெறுங்கையா போக மாட்டீங்க. சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்குள்ளால் ஆழமா பதியும். நீங்க செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் நியூட்டனுடைய லா ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் an opposite and equal reaction சொல்லுது. ஆனா ஆண்டவருடைய விருது நீ செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் 30, 60, 100 பலன் வரும். அது கோபத்தை விதைச்சாலும் சரி, குரோதத்தை விதைச்சாலும் சரி, சங்கடத்தை வச்சாலும் சரி, வந்திருந்து களி தமாஸ் பண்ணாட்டி போனாலும் சரி, லைஃப் லாங் மொத்தம் உன்னை தமாஸ் பண்றதுக்கு 30, 60, 100 மேனியா சுத்தி ஆட்களை ஏற்படுத்தியிருக்காரு. அதுல இருந்து செலக்ட் பண்ணி உன்னை இங்க கொண்டு வந்திருக்கிறார்னா, யோவான் 15:16 சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொள்கிறேன். என்னுடைய நாமத்தினாலே பிதாவினிடத்தில் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதெல்லாம் கொடுக்கப்படும். அந்த கனி உங்களில் நிலைத்திருக்கும்படியாக நான் உங்களை ஏற்படுத்தினேன். உங்களை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறாரு. சும்மா இந்த கூடுக வரல, சும்மா நடக்கல. நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறீங்கன்னா there is a purpose. There is a purpose. அந்த purpose என்னது? என்னுடைய purpose என்னது? 5ஆம் வகுப்பு படிக்கிறேன், 6வது வகுப்பு படிக்கிறேன், 7வது வகுப்பு படிக்கிறேன், 8வது வகுப்பு படிக்கிறேன், 10 படிக்கிறேன், 12 படிக்கிறேன். என்னுடைய பர்பஸ் என்ன? என்னுடைய லைஃப்ல என்னுடைய பர்பஸ் என்ன? ஆண்டவர் என்னை ஏற்படுத்தி இருக்கார். ஒரு தாயின் தகப்பனுக்கு என்ன பிள்ளையா வச்சிருக்கிறார். ஒரு ஸ்கூல் எனக்கு தந்திருக்கிறார். அங்க நிறைய டீச்சர்ஸ் வச்சிருக்கிறார். இது எல்லாம் நான் நியமித்தது அல்ல. ஏதோ ஒரு கோஇன்சிடென்டா நடந்தது இல்ல, ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்டது. எதை வச்சு சார் சொல்றீங்க தீர்மானிக்கப்பட்டது? ஏன்னா வசனம் சொல்கிறது, உன் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அப்படின்னா திட்டவட்டமா தெள்ள தெளிவா உங்களை பற்றி ஆண்டவருக்கு ஒரு பிளான் உண்டு. அந்த பிளான் அறியாமல்
இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய மனசு வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். என் பிள்ளை வாரான், என் பிள்ளை போறான், ஐயோ என் மேல கரிசனை காணிக்கலையே, நான் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்கவில்லையே. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், நம்ம கையில வச்சிருக்கக்கூடிய வேத புஸ்தகத்துல 5467 வாக்கு தத்தங்கள் இருக்கு. உண்மையை சொல்ல போனா நான் இதுவரை எண்ணி பார்க்கல. ஆனா 5467 வாக்கு ஒண்ணு கூடவா உங்க வாழ்க்கையில வேலை செய்யாது? ஒண்ணு கூடவா வேலை செய்யாது? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா, இந்த திட்டிக்கிட்டு கடைசியில சந்தோஷமா வேற இருக்குதான்னு கேள்வி வேற. கொஞ்சம் உங்களை உணரணும். அதுக்காக தான் சொன்னேன். இஸ்ரவேலுக்குள்ளால இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததில்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா அதோடைய ரீசன் உண்டு. வீட்டுக்குள்ளால இருந்து கிளம்பும் போதே முடிவு செய்யப்பட்டது. 100க்கு அதிபதி, நான் போறேன், ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவர் உடனே எனக்காக செய்வார். அது மட்டும் போதும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், எனக்கு எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். வீட்டுக்குள்ளால தீர்மானிக்கப்பட்டவர், நேற்றும் இன்றும் என்றென்றும் ஆண்டவர் மாறாதவர், நிலையானவர். அந்த தேவனுக்கு தெரியும் வீட்டிலேருந்து கிளம்பும் போது என் பிள்ளைக்கு என்ன தேவை, தூங்கும் போது என்ன தேவை. ஆண்டவருக்கு தெரியும். வீட்டுக்குள்ளால இருந்து வரும்போதே 2-3 பேர் என்னுடைய நாமத்தில் எங்க கூடியிருக்கோ அங்க ஆண்டவர் இருக்கேன்னு வாக்குதான் இங்க இருக்காரு. உள்ள வரும்போது அந்த பயபக்தி இருக்கணும். ஒண்ணும் வேண்டாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 10 போலீஸ் அந்த காக்கி ட்ரெஸ் போட்டு இங்க இருந்தா நார்மலா சிரிச்சு கழிச்சிட்டு வரக்கூடிய உன்னுடைய அந்த பிஹேவியர் மாறி இருக்கும். போலீஸா? சாதாரண காக்கி ட்ரெஸ்ஸுக்கே உன்னுடைய மனநிலை மாறுதுன்னா சகலதையும் சிருஷ்டிச்ச தேவன் இங்க இருக்கும்போது என்ன மனநிலையில வரணும், சர்ச்சுக்கு எப்படி வரணும்னு கூட தெரியாம வந்துட்டு இருக்கோம். குறை சொல்லல, உணர்த்தி சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. இனிமே சர்ச்சுக்கு வரும்போது இப்படித்தான் வரணும்னு ஒரு டிசிப்ளின் இருக்கணும். அந்த டிசிப்ளினோட வரப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். அது எப்படி? வீட்டில் இருக்கக்கூடிய ஹால்ல இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ரூமுக்கு போற அதே மனநிலையோட வீட்டில இருந்து எழுப்பி செருப்பு போட்டாச்சு வந்தாச்சு. அது சரியில்லை. நான் சொல்றது சரிதானே? தெரியாம தப்பு பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா தெரிந்தே தப்பு செய்யக்கூடாது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே வீட்டுக்குள்ள இருந்து வரும்போதே ஐயோ ஆண்டவர் வசிக்கக்கூடிய ஸ்தலம், ஆண்டவர் ஒரே ஒரு இடத்துல தாங்க கோவப்பட்டாரு. எதுக்கு கோவப்பட்டாரு? இந்த இடம் எந்த இடம்? ஜெப ஆலயம். நீங்கள் கள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் கவுத்துப்பட்டாரு. அதுக்கு அடுத்த வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் யாரெல்லாம் உள்ள வந்தாருங்க? முடவர், சப்பானியர்கள், அவர்கள் எல்லாரும் உள்ள வந்தாங்க. எல்லாரும் வந்தது போல போகல. அந்த வசனத்துக்குள்ளால ஒன்று நான் போக விரும்பல. சரி, இன்னைக்கு இவ்வளவும் போதும், நேரம் ஆயிடுச்சு, பாக்கி நிறைய சொல்லித்தர வேண்டிய இருக்கு. இன்னும் ஒரு நாள் கிடைச்சதுன்னா நான் அதை வந்தோடனே பாசிட்டு சொன்னேன், எனக்கெல்லாம் எவ்வளோ தந்தாலும் நான் நிற்பேன். ஏன்னா ஸ்கூலில் காலம் வரைக்கும் நிற்கிறோம், ஒவ்வொரு பீரியடாக நிற்போம், எல்லா ஏடுகட்டையும் கையில் இருக்குது. அதனால எவ்வளோ நேரம் நிற்போம், உங்களை தூங்க விடாமலே பண்ணுவோம். ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடியது ஒண்ணுதான். நான் ஞாபகப்படுத்தின மாதிரி யோவான் 15வது அதிகாரம் 16 வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் அதனுடைய 22, 23, 24 நானே வாசிக்கிறேன். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர்கள் அவனை மனமடி வாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபனுடைய வல்லவருடைய கரத்தினால் பலத்தது. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை. என்ன ஆசை? நான் இப்ப இருக்கிறதோட பெஸ்ட் ஆகணும், இப்ப இருக்கிறதோட ஆசீர்வதிக்கப்படணும், இப்ப இருக்கிறதோட என்னுடைய பொசிஷன் மாறணும், இப்ப இருக்கிறதோட என் ஸ்டேட்டஸ் மாறணும், இப்ப இருக்கிறதோட மேன்மையாகணும். இப்ப வேதம் யோசேப்பை குறித்து சொல்கிறது, அவன் யாரு? கனிதரும் விருட்சம், கனிதரும் செடி. எல்லாரும் அப்படிதான் நம்ம ஆசைப்படுறோம். ஆசைக்கு என்ன பண்ணீங்க? எல்லாரும் ஆசைப்படுறோம், ஆசைக்கு என்ன பண்ணோம்?
இடிவெட்டு பிரசங்கமே நடந்தாலும் நான் விளையாடத்தான் செய்வேன்னு ஒரு கூட்டம் இருந்தால் நானும் கண்டுக்க மாட்டேன். ஏன்னா அது அவங்களுக்குள்ளது இல்லை. அதனால தான் பாச சொன்னாங்க இது பேரண்ட்ஸ். அப்போ சந்தோஷம். அதை அப்படியே கண்டுக்காம விட்டுடும். இது அவ்வளோ பேரண்ட்ஸுக்கு தலைக்குள்ளாலே ஏறினா போதும். ஏன்னா நீங்கள் தான் அவங்களுக்கு முன்னோடி. பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள். நீங்கள் நல்ல வார்த்தை பேசுனா பிள்ளையும் நல்ல வார்த்தை பேசும். நீங்கள் மோசமான வார்த்தை பேசுனா பிள்ளைகள் மோசமான வார்த்தை பேசும். ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். யோசேப்பு குறித்து என்ன சொல்லுகிறது அப்படின்னா, யோசேப்பு எப்படிப்பட்டவன்? அதிகமாய் நேசிக்கப்பட்டவன், சொப்பனக்காரன், இஸ்மவேலின் அடிமை, போத்திபேர் வீட்டில் அடிமை, பின்பு காரியஸ்தன், சிறையில் அடைக்கப்பட்டவன், பார்வோனுடைய அந்த நாட்டுக்கு அதிகாரி. எப்படா இங்கேருந்து அங்க வர வந்த? யோசேப்பு மட்டும்தான் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளை வச்சிருந்தா போதும், எப்படி வரணுமோ வந்துடலாம். ஏன்? உங்களுடைய ஆசை தானே? சரி, எல்லாம் இருக்கட்டும். உங்ககிட்ட ஒரு கேள்வியோட தொடங்குறேன். தம்பி, எதுக்குடா படிக்கணும்? முக்கியமான கேள்வி தானே? ஆமா இல்ல? தெரியாம போச்சு சார். எதுக்கு படிக்கணும் தெரியாமலே படிக்கிறேன். எதுக்கு படிக்கணும்? இப்ப திடீர்னு என் முகத்தை பார்த்தோம்ல, நான் திரும்பும்போது ஏதோ பாக்கையிலேருந்து மோதிரத்தையோ கம்மலே தொலைச்ச மாதிரி இங்கத்தானே வச்சே அப்படிங்கிற மாதிரி. எதுக்கு படிக்கணும்? நீ சொல்லக்கூடிய பதில் எப்படி வேணாலும் இருக்கல. நான் உனக்கு இங்கே ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் ஒன்றும் நடத்தலை. எதுக்கு படிக்கணும்னு தெரியாமலே படிச்சா எப்படி? நான் ஒரு விஷயம் சொல்றேன். சர்ச்சுக்கு எதுக்கு போறேன்? ஆண்டவர் ஆராதிக்க போறேன். அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் பட்டு போனதில்லை. நான் பிரகாசம் அடைவேன். இங்க இருக்கக்கூடிய இத்தனை பேர் மத்தியில என்ன ஒரு கிறிஸ்தவன ஆண்டவர் இந்த இடத்துல ஏற்படுத்தி வச்சிருக்கிறாருன்னா, நான் ஆண்டவரை எல்லா காரியத்திலும் மகிமைப்படுத்தணும். அதுக்காக நான் சபைக்கு போவேன், ஆண்டவருக்கு சாட்சி அனுப்பேன். பர்பஸ் இருக்கு. படிக்கிறது எதுக்கு? வீட்டில் இருந்தா அம்மா அப்பாவுக்கு நான் ஓத்திரமா இருப்பேன்ட்டு பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் அட்மிஷனை போட்டு என்ன கழுத்தை குத்தி வெளியில் தள்ளி விட்டா. அப்படியா? இஸ் இட் சோ? ஆமாம் ஆமாம் சார். அந்த கொடுமையை ஏன் சார் கேட்குறீங்க? நிறைய பிள்ளைங்களுக்கு பயம் வரும். எப்போ பயம் வரும் தெரியுமா? தம்பி கவனி, எப்போ பயம் வரும் தெரியுமா? பகல் நேரத்தில் என் வீட்டுக்குள்ளால நான் இருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோ. நான் நிறைய ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரப்பட்டுவேன். பகல் நேரத்தில் இருக்கிறேன். அதே இடம், நான் பார்த்த அதே சூழல், சாயங்காலம் ஆனால் அந்த லைட்டோடைய ப்ரெசன்ஸ் போயிட்டு டார்க்னஸ் வந்துச்சு. டார்க்னஸ் வந்தோடனே அந்த மனசு இருக்கு இல்லையா, மனசு தேவையில்லாமல் நினைக்கும். ஒருவேளை அது வந்திருக்குமோ, ஒருவேளை அது ஒழிச்சிருக்குமோ, ஒருவேளை இது என்ன குத்துமோ, ஒருவேளை கடிக்குமோ. ஒண்ணுமே இல்லை. இது அவ்வளவு நான் வேண்ட வேலை செய்தது. இது செய்ததுனால பயம் எனக்கு வந்துடுச்சு. இது செய்ததுனால பயம் வந்துடுச்சு. பயம் என்னை சுத்தி ஆண்டு கொண்டதுனால் நான் கண்களை அடித்து தியானம் பண்ணி கொண்டிருந்தேன். சொல்லி முடிச்சு. இவ்வளவுதான். ஏன் படிக்கிறோம் அப்படின்னு தெரியாமலே டெய்லி ஸ்கூலுக்கு போனா காலமே எழும்பின உடனே, ஆண்டவரே இந்த சோதனை காலம் எத்தனை நாளுக்கு எனக்கு நீர் வைத்திருக்கிறீர் அப்படின்னு ஜெபம் பண்ண தோணும். ஆனா அதே இதுல நான் போறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சா சந்தோஷமா போவான், சந்தோஷமா போவான். இன்னைக்கு அது மாறணும். இன்னைக்கு அது மாறணும். மாத்தாம நானும் போறது எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. போச்சுடா அப்ப நினைக்கிறேன், போச்சுடா இன்னைக்கு அவ்வளவுதான் தொலைஞ்சுது. எதுக்கு படிக்கணும்னு சொல்லித்தரேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. நிறைய நேரத்தில் இந்த புக்கில் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமான இக்குவேஷன், ஃபார்முலாஸ் இதெல்லாம் இருந்த உடனே அந்த டீச்சர் வளர்க்கும்போது நமக்கு மனசுக்குள்ளால ஒன்றும், எவன் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சானோ தெரியல, அவன் மட்டும் என் கையில் கிடச்சிருந்தானா மண்டையிலே கொட்டுவேன். ஏன்னா எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. தெரியாததுனால எனக்கு பயம், தேவையில்லாத எண்ணம் வரும். எது தெரியவில்லையோ தெரியாததை தெரியாது என்றே விட்டுக்கொள்ளலாம். தெரியும் போது பார்த்து கொள்ளலாம் இருக்கிறோம். பாயிண்ட் நம்பர் 1, எது தெரியாத தெரியாதுன்னு விடு. தேவையில்லாம நீ புதுசா PhD பண்ணாத. வீண் யோசனைகள் வேண்டாம்.
வீண் யோசனைகள் வேண்டாம். நல்ல வஸ்திரம் தான் யோசேப்பு தரித்திருந்தான். திடீர்னு கலத்துனாங்க. எதுக்கு கலத்துறாங்க? ஒரு யோசனை இல்லை. கலத்துதியா கலத்து, கிணத்துக்குள்ள போடுதியா போடு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைச்சு. 2 தரிசனம் பார்த்தான். பார்த்தவன் சொன்னான், இது சும்மா வெளிப்பட்டது இல்ல, சகலதையும் ஒன்றுமில்லாததிலிருந்து சிருஷ்டிச்ச சர்வ வல்லமை உள்ள தேவன் என் மேல் கரிசனை கொண்டு எனக்கு வெளிப்படுத்தினது. இது என் வாழ்க்கையில நடந்தே தீரும். அதனால எனக்கு பக்கத்துல எவன் தொந்தரவு கொடுத்தாலும் எனக்கு பயம் இல்லை. நான் அதை பற்றி கவலைப்பட போறது இல்லை. அந்த மைண்ட் செட் ஒரு கண்டிஷனா கிரியேட் பண்ணதுனால அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எது அவன் தலைக்குள்ளால ஃபுல்லா ஆளுகை செய்தோ அது அவன் வாழ்க்கையில நடந்து அது மேனிஃபெஸ்டேஷன் ஆச்சுது. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல கான்செப்ட். சரி, எதுக்கு படிக்கணும்? நல்லா கவனிச்சுக்கோ. கஷ்டப்பட்டு தம்பி அழகா சொன்னாங்க, தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி சொன்னாங்க. அதையே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எழுதுங்க. இந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா? வீட்டுக்குள்ளால ஸ்கூல்லேருந்து விரட்டி விட்ட உடனே வீட்டில் வந்து இருந்து என்ன இல்லாமோ எடுத்து பண்ணியிருக்கான். இந்த அம்மா வேற இதை சொன்னாங்க இல்லை வீட்டில், அவன்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லாமல் அவன்கிட்ட என்னம்மா என்ன வேணாலும் பண்ணடா நீ. இவன் பண்ணி 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 என்ன இல்லாமல் செய்து திடீர்னு ஒன்றா லைட்டு தான். அவனுக்கு ஆச்சரியம், லைட் வந்துருக்கு. ஆனால் இவன் ஒரு வேலை செய்தான். என்ன செய்தான்னா, என்னென்ன செய்கிறானோ செய்கிறது எல்லாத்தையும் எழுதி வச்சான். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் அவனுடைய 1, 2, 3 நீங்கள் வாசித்து பார்க்கணும் வீட்டில் போய். உன்னுடைய தரிசனத்தை என்ன பண்ணணுமா? எழுதி வைக்கணுமா? ஓடக்கூடியவங்க பார்த்தாலும் தெரியும்படி எழுதி வைக்கணும். தரிசனம் கண்டிப்பா வாய்க்கும். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. இப்போ என்ன ஆச்சுது? இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் எழுதி வச்ச உடனேயே அடுத்த வருஷம் அது அப்படியே ஒரு புக்கா போட்டு ஸ்கூல் பிள்ளைகள்கிட்ட வந்தாச்சு. சும்மா படுத்திருந்த ஒருத்தன் ஆப்பிள் விழுந்து, நானா இருந்தா எடுத்து கடிச்சு சவைச்சு தின்ட்டு போயிட்டே இருப்பேன். ஏன் விழுதுன்னு யோசிச்சவன் என்ன எல்லாமே எழுதிட்டு சொன்னா, இங்க தான் பூமியில ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அடுத்த வருஷம் பாடத்தில் வந்தாச்சு. இந்த உலகத்தில் எவையெல்லாம் யோசித்து என்னதெல்லாம் நிரூபிச்சானோ அது அவ்வளவும் உன் பாடத்திட்டத்தில் இருக்குடா. அந்த கர்மம் தான் சார் எனக்கு புரிய மாட்டேங்குது. தாமஸ் ஆல்வா எடிசன் எங்க இருந்தோ, நல்லா புரிஞ்சுக்கோ, எங்க இருந்தோ கஷ்டப்பட்டு லைட் எலக்ட்ரிக் பல்புன்னு கொண்டு வந்தாச்சு. டே, நீ வந்த வழி எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ இப்படி இந்த ப்ராசஸ்லாம் செய்து கொண்டு வந்த, அந்த ப்ராசஸை எழுதி வச்சுட்ட. இது நீ எழுதி வச்சதை நான் படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பல்பில் இருந்து இன்னைக்கு கையில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோனில் வரக்கூடிய வெளிச்சத்தின் பரிமாணம் வரைக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய கான்ட்ரிபியூஷன் எங்கேருந்து தொடக்கம்? தாமஸ் ஆல்வா எடிசன் எங்க முடிச்சானோ முடிச்ச இடத்துல இருந்து ஒவ்வொருத்தனும் தொடங்குனது. அப்ப நீ படிக்கக்கூடியது இதுவரைக்கும் எவன் எங்க வேற கொண்டு விட்டுருக்கானோ அதுல இருந்து மேற்கொண்டு கொண்டு போக வேண்டிய உங்க ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. அதுக்காக படிக்கணும். புரிஞ்சுதா புரியலையா? ஒன்னி ஆமான்னு தலையாட்டணும், இல்லைன்னா இல்லைன்னு தலையாட்டணும். இது மொத்தத்தில் நான் அடுத்த சைக்காலஜி டபுள் டிகிரி முடிக்க போகணும் போல இருக்கு. அப்போ இன்னொருத்தனுடைய கான்ட்ரிபியூஷன் இதுவரைக்கும் வந்தாச்சு. இதுலேருந்து அடுத்தது நான் என்ன பண்ணணும், அதுதான். அதுக்காக படிக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நல்ல வேலைக்கு போகணும். தம்பி, அதுக்கு நீ படிச்சுட்டு வேலைக்கு போவான்டாம். அதுக்கு நீ படித்து கஷ்டப்படாத. சூப்பர் வேலையெல்லாம் இருக்குது. நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய நிறைய வேலை இருக்குது. படிக்காமலே பண்ணலாம். ஐஐடியிலே படிக்காம போய் ஜாயின் பண்றதுக்கு நிறைய இருக்கு. ஒரு நாள் கேரியர் கைடன்ஸ் சொல்லித்தாரு. நல்ல படம் வரைக்கும் வருமா, ஐஐடியில் ஜாயின் பண்ணலாம், கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். இதை நீங்க ஒரு என்கரேஜ்மெண்ட் எழுதிட்டு இன்னைக்கு போய் படிப்பு வேண்டாம், எடு பேப்பரை வரைஞ்சிட்டு இருந்தா ஒன்ன கூட உனக்கு வரைய முடியாது. அதுக்கு தனியாக ஸ்கில் இருக்கணும், ஆண்டவர் தந்திருக்கணும். அப்போ எதுக்கு படிக்கணும்? ஒருத்தன் இது வரைக்கும் கொண்டு வச்சிருக்கான், இதுலேருந்து நான் எங்கே கொண்டு போகணும் படிக்கணும். புரிஞ்சுதா புரியலையா? இனி கஷ்டமான சப்ஜெக்ட் எது? அந்த சப்ஜெக்டை நினைச்சு நீயாட்டு மனசுக்குள்ளால ஒன்று உருவாக்கி, இது கஷ்டம் 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 கஷ்டம். பேப்பரில் ஒரு விஷயத்தை எழுதுனா பென் வேணும், ஆனால் மனசுக்குள்ளால ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும் நாக்கு போதும். திரும்ப திரும்ப கஷ்டம் 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 சொன்னா மனசு ஃபுல் அண்ட் ஃபுல்லா அதை நம்பும்.
இந்த கஷ்டம் மாறாது அப்படின்ட்டு. இந்த கஷ்டம் மாறாது. அப்போ எதுக்கும் சரிதான் ஒரு நோக்கம் வேணும், ஒரு ஃபோக்கஸ் வேணும். தெளிவா எதுக்கு போறோம்னு தெரியணும். ஸ்கூலுக்கு போறது நான் படிக்கிறது, எதுக்கு படிக்கிறதுக்கு எவன் எது வரைக்கும் கொண்டு விட்டுருக்கானோ அதுக்கு அடுத்தது உள்ளது என்னுடைய பொறுப்பு. இதெல்லாம் எப்படி யோசிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் கான்ட்ரிபியூஷன் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவன் தனித்தனி மனிதனுடைய கான்ட்ரிபியூஷன் வந்துகிட்டே இருக்கு. உன்னுடைய கான்ட்ரிபியூஷனுக்காக உலகம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதிவிரைவில் நான் அதை கொடுப்பேன்னு யாரெல்லாம் மனசுக்குள்ளால ஒரு ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ, ஒன்லி ஃபார் யூ இட் இஸ் பாசிபிள். சில போதகர்கள் பிரசங்கம் பண்ணும்போது கண்டிப்பாக ஆண்டவர் இதை நடத்துவார், இது உனக்கு வாய்க்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மனசுல சொல்லுவான், வாய்ச்சிட்டாலும் அப்படிப்பட்டவங்களுக்கு ஜென்மம் செய்தாலும் வாய்க்காது. ஏன்னா 2 ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. வறுமை, பிள்ளையை சமைச்சு சாப்பிட்றாங்க, அந்த அளவுக்கு வறுமை. ஒரு நாள் ஒருத்தியோடைய பிள்ளை, மறுநாள் இன்னொருத்தியோட பிள்ளை சமைக்கணும். மறுநாள் அவ சொல்ல இல்லை, நீ ராஜா உலாவுகிற நேரத்தில் வழக்கு அங்கே போய் நிற்குது, என்ன இப்படி ஒரு பிரச்சனை, கூப்பிடு ஏலிசாவை. கூப்பிட்டாச்சு. என்ன? ஏலிசாவுக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் கொடுத்ததை வெளிப்படுத்துகிறான். நாளைக்கு இதே நேரத்தில் ஒரு ஒரு மரைக்கால் கோதுமை மாவு இத்தனை விலைக்கும். பக்கத்தில் ஒருத்தர் என்ன சொல்லான்னு, ஆண்டவர் சொர்க்கத்தின் மதகுகளை திறந்தாலும் நடக்காது. அடுத்த வார்த்தை எலிசா சொல்லுவான், நடக்கும், நீ காண்பாய், ஆனா அனுபவிக்கவே மாட்டேன். நானா சுயமா சொல்லல தம்பி, நானா சுயமா சொல்லல, வேதத்துல இருந்து எக்ஸாம்பிள். ஏன்னா பாஸ்டர் தெளிவா சொல்லிட்டாங்க, எவ்ரிதிங் மஸ்ட் பி கோட்டட் ஃப்ரம் த பைபிள். அப்படியே சொல்லித்தரேன், வேதத்துல என்ன சொல்லுது. ஆனா கண்டிப்பா நடக்கும், நடக்கும், நம்புறேன், கண்டிப்பா சாத்தியம். எப்படி சார் சாத்தியம்? 38 வருஷ காலம் எவனாவது சப்போர்ட் பண்ணுவான், இறக்கி விட்டுருவான், ஒருத்தனை விடல. ஆனா டைம் வரும், வரும், வர வேண்டியவர் வருவார், செய்ய வேண்டியது செய்யப்படும், கொடுக்க வேண்டியது கொடுக்கப்படும். தைரியமா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். உங்களுடைய பேர் விசுவாசிகள். எதை விசுவாசிக்கிறீங்க? எதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே. ஆண்டவர் யாரு? ஆதியாகமம் 1ஆம் வசனம், யோவான் சுவிசேஷம் 1ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் வாசிச்சு பார்த்தா ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சு போகும். உங்க கைகளிலே இருக்குது ஆண்டவர் யாருன்ட்டு. அவருடைய வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தான் உருவாக்கும். அதனால நல்லா புரிஞ்சுக்க. ஒருத்தர் டெய்லி ஒரு ஆள் வாக்கிங் போவார். டைம் வேற இல்லை. டெய்லி ஒரு ஆள் வாக்கிங் போவார். கொஞ்சம் சம்மர், அதாவது இந்த இலை உதிர் காலம்னு சொல்லுவாங்கல்ல, வறுமையாக இருக்கும், தண்ணி ஒன்றும் இல்லாமல், அப்படி ஒரு கோடை காலம். அப்படி நடந்து போகும்போது எல்லா புல்லெல்லாம் கரிஞ்சிருக்கும். அது முடிஞ்ச உடனே மழைக்காலம் தொடங்கும். டெய்லி வாக்கிங் போனவர் திடீர்னு மழைக்காலம் ஆரம்பித்து மழை பெய்தது. வாக்கிங் போகிற அந்த நடந்து போகிற 2 சைடுலையும் இருந்த புல்லெல்லாம் மழையினால் கொளுத்து வளர்ந்து பெரிய ஒரு படப்பு மாதிரி பிடிச்சி அதுக்குள்ளாலேருந்து ஒரு கொடி எழும்பி அதில் நிறைய பூக்கள் பூத்திருந்து, அப்படி அழகான இளம் தென்றல் காற்று அடிக்கும்போது ஒரு பூ இப்படி அழகாக அந்த காட்டில் ஆடிச்சு. நடந்து போனவனுக்கு அதை அழகாக பார்த்த உடனே சந்தோஷம். கிட்ட போய் பார்த்தான், பூ இப்படி ஆடி ஆடி பார்த்துட்டு, என்ன பார்க்குற? பூ பேசுமா? சில நேரத்தில் பூ பேசும். அது அப்படியே ஆடி ஆடி போட்டு, என்ன பார்க்குற? இல்லை, அழகாக பூத்துருக்குற. நீ பார்த்தாலும் பார்க்கலன்னாலும், நீ கேட்டாலும் கேட்கலன்னாலும், பூப்பது மை ரெஸ்பான்சிபிலிட்டி. மனம் வீசுவது, எவன் மனம் அந்த வாசகம் போச்சுனாலும் போக்கலானாலும், மனத்தை கொடுப்பது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்ப்ரெட்டிங் ஃப்ராக்ரன்ஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. யார் வந்தாலும் வரலனாலும் பூப்பதும் மனம் வீசுவதும் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? வீட்டிலேருந்து மம்பட்டி எடுத்துகிட்டு வந்து அவ்வளோத்தையும் களைச்சி தூக்கி தூரப்பட்டு போடுவேன். நல்ல விஷயத்தை யாராவது சொன்னால் உடனே அவருக்கு எதிராக இப்படி பேசும்போது நல்ல விஷயம் எப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கும்? டீச்சர்ஸ் ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டு வா படிச்சுட்டு வா படிச்சுட்டு வா படிச்சுட்டு வா, புரியுதா புரியுதான்னு கேட்கும்போது ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் போனால் எப்படி காரியம் நடக்கும்? அப்போ கனிதரும் செடியா இருந்தா சரி, இதுல கனிதரும் செடி, கனி கொடுக்க நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு முன்னால கனி உள்ள செடினா
கனி கொடுக்கும் செடி, யோவான் 15வது அதிகாரம் 1-10 வரை வாசித்தா கனி கொடுக்கக்கூடிய செடியை பற்றி யோசிக்கும். கனி கொடுக்காத செடிகள் எப்படின்னா லூக்கா 13வது அதிகாரம் அதனுடைய 69 வாசித்தா போதும். கெட்டது அல்லது ஆகாத கனிகளை கொடுக்கும் செடி எதுன்னா ஏசாயா 5ஆம் அதிகாரம் 46. ரெஃபரன்ஸ் எல்லாம் தந்துட்டு போறேன், சமயம் இல்லாததுனால, இல்லைன்னா ஒன்னொன்னா வாசித்து சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். கனி கொடுக்கக்கூடியது, கொடுக்காதது. ஏன்னா இந்த 3 கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரிக்குள்ளால நம்ம எல்லாரும் வந்தாகணும். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் டைம் இல்லாததுனால இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான். அதுக்குள்ளால சில பாயிண்ட்ஸை சொல்லணும். உங்களுக்கு ஒரு வகையான ஒரு தைரியம் வரணும். இவ்வளவு தானடா படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணணும். அதை தோண வச்சுட்டு போயிட்டேன்னா நான் சந்தோஷம், ஆண்டவர் என்ன கொண்டு வந்ததுக்கான நோக்கம் முடிஞ்சிச்சு. பிகாஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ். ஸோ அட்லீஸ்ட் சம்திங் ஐ ஹேவ் டு கான்ட்ரிபியூட் பை த கிரேஸ் ஆஃப் காட். அதை மட்டும் செய்துட்டேன்னா போதும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் நுணுக்கமாக யோசிப்போம். என்ன பண்ணணும்னா, சில நேரத்தில் சூழ்நிலைகள் நமக்கு எதிராகவே வரும். சூழ்நிலைகள் எதிராகவே வரும். யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனுக்கு சூழ்நிலைகள் எதிராகவே வந்துக்கிட்டே இருந்து, ஆனால் ஒரே ஒரு தீர்க்கமான முடிவு. என்ன முடிவு? நான் வந்திருக்கிறது என்ன, ஆண்டவர் எனக்கு தந்த தரிசனம் நிறைவேறும். அது நிறைவேற வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன். இன்னைக்கு எத்தனை பேர் பொறுமையாக இருக்கிறீங்க? லோ மார்க் எடுக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு சிம்பிளான, இல்லை நல்ல பொதுவாக படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு சின்ன 2-3 டிப்ஸ் தரேன். இந்த டிப்ஸை இன்னையிலேருந்தே ஃபாலோ பண்ணணும். சார் ஸ்கூலு திறக்கல சார், திறந்த பிறகு ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நீங்கள் அடுத்த செகண்ட் உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஓடுன்னு எனக்கு தெரியும். அதனால சொல்கிறேன், ஸ்கூல் திறந்து ஃபஸ்ட்டு சின்ன விஷயந்தான், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்க பாருங்கள். என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு பீரியட் தொடங்கும் போது நீங்கள் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு. ஒரு பீரியட் தொடங்கும் போது நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள். ஃபர்ஸ்ட் பீரியட் இப்போ ஒரு கெமிஸ்ட்ரின்னு வச்சுக்கோ, இல்லை மேத்தமெட்டிக்ஸ்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் பீரியட் மேத்தமெட்டிக்ஸ். இந்த மேத்தமெட்டிக்ஸ் பீரியட், ஏன்னா நம்ம எல்லாரும் கரெக்டாக போய் உட்காந்துருவோமே, பீரியட் தொடங்கும் போது உட்காந்துருவோம். படிப்பு வரல அப்படின்னு சொல்லப்பட்டவங்களுக்காக நான் சொல்கிறேன், இல்லை நல்ல மார்க் எடுக்கணும், இன்னும் மேன்மேலும் போகணும் அப்படிங்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். அந்த பீரியட் தொடங்கும் முன்னாடி உங்களுக்குள்ளால ஒரே ஒரு கமாண்ட் கொடுக்கும். அடுத்த பீரியடு ஃபிசிக்ஸ் நோட் இருக்குது, புக் இருக்குது, எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், ரெடி. டீச்சர் வருவாங்க, வந்தோடனே ஹாப்பி மார்னிங் சொல்லணும், அவ்வளோதான். இதை செய்யலாமா, செய்ய முடியாதா? ஒன்று ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிடுங்க, பிரச்சனை கிடையாது. இது செய்யலாமா, செய்யக்கூடாதா? சிம்பிள். அடுத்த பீரியட் இப்போ ஃபிசிக்ஸ்னு வைங்களேன், ஃபிசிக்ஸ் பீரியட், ஓகே. ஃபிசிக்ஸ் புக் எடுத்தாச்சு, ஃபிசிக்ஸ் நோட் புக் எடுத்தாச்சு, ஃபிசிக்ஸ் டீச்சர் வரும், ஐ ஆம் ரெடி. வந்த உடனே டீச்சரை விஷ் பண்ணணும், இவ்வளோதான். சிம்பிள். வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு வாரம் ஏதாவது ஒரு பீரியடை எக்ஸாம்பிள் எடுத்து ஒரு வாரம் கரெக்டாக இதை ட்ரை பண்ணிப்பார். ஏதாவது மாற்றம் நடக்கலைன்னு நீ விட்டுரு, கவலை இல்லை. ஒரு வாரம் ட்ரை பண்ணணும். சார் எப்படி புரியல? பெற்றோர்கள் இருக்கிறீங்க, நம்ம எங்கேயாவது வேலைக்கு போகும்போது வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய துணைவியார்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அவங்கள நான் குறை சொல்லலை, அக்கறைன்னு வச்சுக்குவோம். ஒரு பழக்கம் உண்டு. நம்ம அவசரமாக கிளம்பி போகும்போது, என்னங்க என்ன டீ போட்டாச்சு குடிச்சிட்டு போயிருங்க, அவசரமா. அது ஆவி பறக்கும். நம்ம அவசரமா நிற்கும், அது ஆவி பறக்கும். எந்த நேரத்தில் எது செய்யணும்னு தெரியாது, உனக்கு விவரம் இல்லை, ஊனி கத்துன்னு கத்துவாங்க. நீங்க சிரிக்கிற பார்த்தா நிறைய கத்து வாங்கியிருக்கீங்க போல இருக்கு. அப்படி கத்தக்கூடிய யாராவது இந்த கூட்டத்தில் இருப்பீர்களானால், இல்லையேனால் இந்த அந்த ஸ்பீக்கர் வழியாக நீங்கள் எங்காவது கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். திட்டுங்க, தாராளமாக திட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவ்வளவு நாள் திட்டுறது மாதிரியே திட்டுங்க. அதையும் நான் மாற்ற சொல்லலை, நான் எதையுமே மாற்ற ஆளு கிடையாது. மாறும். திட்டுறீங்களா, திட்டுங்க, தாராளமாக திட்டுங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், திட்டி முடிச்ச உடனே எதுக்கு திட்டுனேன்? ஒரே ஒரு விஷயம், திட்டி முடிச்ச உடனே எதுக்கு திட்டுனேன்? எனக்கு இல்லை கொண்டு வந்தா. இந்த 2 வார்த்தையை மனசுக்குள்ளால் ஒன்று போடுங்க. திட்டிருங்க, கவலை கிடையாது. அறிவு இருக்கா மனுஷன் அவசரமா போறது கொண்டு வர, திட்டுங்க. மறுநாளும் அதே சினாரியோ நடக்கும். ஓடி வரும், காப்பி குடிச்சிருக்கோம், விவரம் கட்ட அறிவு இருக்கா, எதை கொண்டு திட்டுங்க, கிளம்புங்க. ஆனால் திட்டி முடிச்சு வண்டியோ காரை எடுத்து போகும்போது, சே
எதுக்கு திட்டினேன், பாவம் எனக்குள்ள கொண்டு வந்தா. அப்படி ஒரு வார்த்தையை மனசுக்குள்ளே கேட்டுட்டு போங்க. என்ன ஆகும் தெரியுமா? இப்படி நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும் போது முத நாளும் திட்டுவீங்க, 2வது நாளும் திரும்ப திட்டுவீங்க, கேள்வி கேட்பீங்க, 3வது நாள் திட்டுவீங்க, மனசுக்குள்ளே கேள்வி கேட்பீங்க, 4வது நாள் திட்டுவீங்க, மனசுக்குள்ளே கேள்வி கேட்பீங்க, 5வது நாள் திட்டுவீங்க, மனசுக்குள்ளே, 6வது நாள் அதோட நிற்கும். அதோட நிற்கும். முயற்சி பண்ணி பாருங்க. உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் நிறைய மாறி இருக்கிறீங்களா சார். நிற்கும். அதுக்காக தான் சொல்றேன், டீச்சர் வரும்போது ஐ எம் பர்ஃபெக்ட்லி ரெடி. டீச்சர் வந்தோடனே விஷ் பண்ணணும், அவ்வளோதான். சிம்பிள் சிம்பிள், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த உடம்பு இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த உடம்பு இருக்குல்ல, இதுக்கு பேர் ஃபிசியாலஜி. இந்த உடம்பை கண்ட்ரோல் பண்ணி நடத்துறது சைக்காலஜி, மனோதத்துவம். சைக்காலஜியை இன்சிஸ்ட் பண்றது ஐடியாலஜி. புரிஞ்சுதா? இது ஃபிசியாலஜி, இதை கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி நடக்கிறது சைக்காலஜி. சைக்காலஜியை கைடிங் கொடுக்கறது ஐடியாலஜி. ஐடியாலஜினா என்ன? இதை மட்டும் பிடிச்சிட்டா இன்னைக்கே பயம் போயிடும். ஐடியாலஜினா என்ன? ஒரே விஷயத்தை திரும்ப 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 யோசிச்சா அந்த ஐடியாலஜியா மாறிடும். தம்பி நாகர்கோயிலுக்கு எப்படி போகணும்? ஏன்னா எனக்கு தெரியாது, இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறேன், என் பிரெயினுக்கு ஐடியா வேணும், அந்த ஐடியாவுக்கு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணேன். தம்பி நாகர்கோயிலுக்கு எப்படி போகணும்? அவங்க சொல்கிறாங்க, சார் இங்கேருந்து நேராக போங்க, போனால் அடுத்தது வந்து மூகாம்பிகா மெடிக்கல் காலேஜ் ஒரு ரைட் எடுங்க, நேராக ஸ்ட்ரைட்டாக எங்கேயும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான், நேராக மார்த்தாண்ட போயிருங்க, அங்கே லெஃப்ட் எடுங்க, நேராக. அவ்வளோதான். எங்கே? நாகர்கோயில் தான். முடிஞ்சு போச்சு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே என் மனசு சும்மா இருக்காது, திரும்ப திரும்ப இருக்கும். இங்கேருந்து போய் மூகாம்பிகா ரைட்டு, நேராக போய் ரைட்டு, நேராக போய் ரைட்டு, திரும்ப திரும்ப ஒரு ஐடியா கிடைச்ச ஐடியாவை திரும்ப திரும்ப அதே ஐடியாவை நான் திரும்ப திரும்ப யோசிச்சா இந்த ஐடியா ஸ்ட்ரென்தன் ஆகும், பலப்படும். எப்போ இந்த ஐடியா பலப்படுதோ அது ஐடியாலஜியாக மாறிடும். எப்போ ஐடியாலஜியாக மாறிதோ அது நம்மளை ஆட்டி படைக்கும். புரிஞ்சுதா புரியலையா? சர்ச் இல்லைன்னா உங்கள் வயசுக்கு சொல்லி தருவேன். எனக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும் நான் எப்படி சொல்லி கொடுப்பேன்ட்டு. கவனமாக இருந்து படுத்திட்டு இருப்பான், பக்கத்தில் இருக்கும். டேய் அங்கே பாரு தொலைஞ்சரி. ஏன்னா ஒரு ஐடியா வருது. எப்படி? அங்கே பாருன்னு ஒரு ஐடியா வருது. பார்த்த உடனே என்னதான் பார்க்குறாவளோ ஐடியாலஜியா மாறும். ஏபிஜே அப்துல் கலாமே பாடம் எடுத்தாலும் இந்த சைக்காலஜியை இது கைட் பண்ணும். என்னத்தான் பார்க்குறாவளோ இது ஒன்றும் உள்ள போகாது. புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுதா? இது சிரிக்கிறதுக்கு இல்லை, சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறேன். சைக்காலஜியில் ஒரு பாயிண்ட் தான் சொல்லியிருக்கீங்க, இன்னும் பல பாயிண்ட் உண்டு, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாயிண்ட் உண்டு. இதெல்லாம் சொன்னேன்னா நீங்கள் எல்லாரும் என்னை சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா ரிசல்ட் வந்த உடனே ஒருத்தன் பூவாத்தலையா போட்டு பார்த்தோம். ஏண்டா தோத்துருவேன்னு பயமா? பின்ன எதுக்குடா பூவாத்தலையை போட்ட? இல்லை ரிசல்ட் வந்த பிறகு அப்பா துறப்பையால் அடிப்பாரா கையால் அடிப்பாரான்னு. ஏன்னா ரிசல்ட் யாருக்கான நமக்கு தெரியும். ஒரு ஜோக்கு சொன்னா தானே நீங்களும் கொஞ்சம் இருப்பீங்க. அப்ப எதையெல்லாம் நீங்க ஐடியாலஜியா மாத்துறீங்களோ அதெல்லாம் உங்களை நடத்தும். சர்ச்சுக்கு வந்தாலும் கவனமா இருக்கணும் தம்பி. பக்கத்தில் இருக்கும் வந்து இவனுக்கு வேற வேலை இல்லை, சும்மா உளத்துக்கிட்டே இருப்பான், ப்ரேயர். உனக்கு வேற வேலை இல்லையில, நீ இங்கே கவனியில தொலைஞ்ச நீ. அது ஐடியாலஜியா மாறிடும். இன்னைக்கு நிறைய பேர் நல்லா சமைக்க தொடங்கியிருக்காங்க பார்த்தீங்களா? ஆனால் வாயில் வைக்கக்கூடாதுன்னு தான் உண்டு. உங்களுக்கு மிக எளிதாக 5 நிமிடத்தில் நீங்கள் இதை சமைச்சிட இன்ஸ்டாகிராமிலையும் ரீல்ஸோ போட்டு புதிய சட்டி பானை எல்லாம் ஆர்டர் பண்ணி ஒரே சமையல்
யாரு கொடுத்தா அந்த ஐடியா? ஐடியா வந்தது, இதை செய்து பார்க்கணும். திடீர்னு பார்த்தா வேண்டாம், அதெல்லாம் விடும். திடீர்னு போடக்கூடிய துணிகளுடைய ஸ்டைலு, ஹேர் ஸ்டைலு, ஹேருக்கு கலர் ஸ்டைலு, அந்த ஸ்டைலு இந்த ஸ்டைலு எல்லாம் மாறுச்சு. எப்படி மாறுச்சு? ஏதோ ஒரு படத்துல எவனோ ஒருத்தன் காணிச்சான், இல்லை எங்கேயோ நம்ம நடந்து போறதுல கொலசேகரன் சந்தை கிட்ட வச்சு ஒரு அக்கா இப்படி காணிச்ச அந்த கண்ணால பார்த்ததுனால, கேட்டதுனால, ஸ்மெல் பண்ணதுனால, ருசிச்சதுனால, உணர்ந்ததுனால 5 சென்சார் வழியா அந்த பிரெயின் ஐடியா கொண்டு வரும். 5 சென்சார் வழியா அந்த பிரெயின் ஐடியாவை இழுக்கும். இதுல எந்த சென்சார் வேணாலும் ஒர்க் ஆகும். சும்மா நடந்துட்டு போனாக்க திடீர்னு ஒரு அக்கா என்னதோ ஒரு ட்ரெஸ் போட்டா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அந்த ஐடியாலஜியை மாறும். நீங்களும் வாங்கி அதே மாதிரி ஒரு நடக்காம உங்களை விடாது. உண்மையை சொல்றேன், உண்மையை சொல்றேன். இது எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணீங்க? இன்னைக்குள்ள மெசேஜ் எப்படி எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணீங்க? நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு தப்ப சொல்றேன். 5 பேர் டிவி பார்க்க உட்காருவான். 5 பேர், உண்மையை சொல்றேன், 5 பேர் டிவி பார்க்க வைப்பாங்க. கொஞ்சம் ஒரு 60-65 வயசு, ஒரு 40-45 வயசு, ஒரு 18லேருந்து 20 வயசுக்குள்ளால, ஒரு 6 வயசுக்குள்ளால 5 உட்காந்து டிவி பார்க்க, இல்லைன்னா ரீல்ஸ் பார்க்கும். டிவி தான் இன்னைக்கு பெரிய பெரிய டிவி. போத்துட்டு இருந்தாலும் திடீர்னு வருவான், உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கா? அது முடிஞ்சு 4வது ஆட் வருவான், அருகில் வாராய், அருகில் வாராய், அடுத்த பேஸ்டுக்கு ஆடு. அடுத்தது இதே மாதிரி ஒரு வெரைட்டியா நீங்க பார்த்தீங்கன்னா போதும், ஒரு 5-6 பேஸ்டுக்கு ஆடு போகும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்க போய் ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்க தெரியுமா? ரிலையன்ஸ் மாலுக்கு போவீங்க, ட்ராலியை எடுப்பீங்க, உருட்டிட்டு போவீங்க. உங்க மனசை நாசாக்கி எந்த ஐடியாவை கிரியேட் பண்ணி ஐடியாலஜியை மாத்தி இருக்கோ அது பார்த்தோன்னா அருகில் வாராய் வாராய்னு கூப்பிடும். நீங்க போவீங்க, ஏதோ பெரிய பெருமையை அதை தூக்கி போடுவீங்க. பாக்கி உள்ளதெல்லாம் அன்டச்சபிலிட்டி, தொட முடியாததை, தீண்டாமைக்குள்ளப்பட்டது, அதை மட்டும் எடுத்துட்டு போவேன். இதை யாரு கத்து தந்தா? நடக்குதா இல்லையா? யார் கத்து தந்தா? ஒருத்தன் கோல்கேட் சால்ட்டுங்கிறான், ஒருத்தன் கோல்கேட் டோட்டலுங்கிறான், ஒருத்தன் க்ளோஸ்அப்புங்கிறான், ஒருத்தன் வந்து என்ன இல்லாம சொல்றான். ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தா 5 டிஃபரெண்ட் கலர்ல பேஸ்ட். யார் சொல்லி தந்தா? எங்கிருந்து வந்து இந்த ஐடியா? எவன் விதைச்சு விட்டது? இந்த உலகம் தேவையில்லாததையும் தேவை உள்ளதையும் எல்லாம் விதைக்கும். யோசேப்பை போல தரிசனம் இருந்தா மட்டும் அது மேனிஃபெஸ்ட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. அது இருந்தா மட்டும் டீச்சரை கவனிப்ப. எதுக்கு படிக்கணும்னு சொல்லி தந்தேன், எப்படி கிளாஸ்ல இருக்கணும்னு சொல்லி தந்தாச்சு. இனி 3வது பாயிண்ட், ஒரு பாடம் புரியலையா கண்டுக்காத. தயவு செய்து மனசுக்குள்ளால டீச்சரை பற்றி ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணி வைக்காது. அதுக்கு பதிலாக மாத்தி யோசி. எமோஷனலா யோசிக்கிறத விட இன்டெலிஜென்ட்டா யோசி. எமோஷனலா என்ன? நான் இப்ப ஆலனை பிடிச்சி ஒரு அடி கொடுத்துட்டேன். அடி கொடுத்தோன்னா ஆலன் வந்து எமோஷனலா யோசிக்கிறான், சார் எதுக்கு நீங்க இப்ப திடீர்னு அடிச்சீங்க? எமோஷனை வெளிப்படுத்தாம அறிவுபூர்வமா நீங்க எதுக்கு அடிச்சீங்க அப்படின்னு எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர் என்கிட்ட கேட்டா, அதுக்கு நம்மளுடைய அறிவு கரெக்ட். அழகா சொன்னாரு அவருடைய அந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ல, அறிவு வேற ஞானம் வேற. அறிவு இன்ஃபர்மேஷன், ஞானம் அப்ளிகேஷன். அறிவு இன்ஃபர்மேஷன், ஞானம் அப்ளிகேஷன். நீங்க எல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ப நான் ஒரு விஷயம் அடிச்சுட்டு, சார் எமோஷனை இது நம்ம என்ன பண்ணிடுறோம், பாடம் எடுக்கும்போது புரியலையா உடனே எமோஷனை கொட்டிடுது. எனக்கு அப்பமே தெரியும், நடந்து இவன் வந்து பாடம் எடுக்கும் போதே தெரியும் இவனுக்கு பாடம் விளங்காது. எமோஷனை வெளிப்படுத்திடுறது. எமோஷனை எங்கெல்லாம் நீங்க கட்டுப்படுத்தாம வெளிப்படுத்துவீங்களோ இன்டெலிஜென்ட் ஒர்க் ஆகவே செய்யாது. உங்களுடைய அறிவு திறமை ஒர்க் ஆகவே செய்யாது. தயவு செய்து புரிஞ்சுங்க, அறிவு திறமை ஒர்க் ஆகவே செய்யாது. இந்த எமோஷனை கொஞ்சம், என்ன பிரச்சனை ஏன் எனக்கு புரியல, சுத்தி முத்தி பாருங்க. அவன் படிக்கிறான், அவ படிக்கிறா, இவனும் அவ்வளோ வரும் படிக்கிறான், நான் மட்டும் என்ன குறைஞ்சவனா? ஏன் எனக்கு படிப்பு வராது? ஒரு நாளாவது இப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்டா இவன் அவ்வளோ வரும் படிக்கிறான், ஏபிசிடி தானே எல்லாரும் படிச்சு வந்தாங்க. ஆமாம், நானும் படிச்சு வந்தேன். பிங்கிள் டிங்கிள் லிட்டர்ஸா, ரிங்கா ரிங்கா ரோசஸ், இதெல்லாம் நல்லா தானே சொன்னேன். வர 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 வளர 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 வர புத்திக்கு வேற ஐடியா விதைக்க ஆரம்பிச்சோம். அதனால சப்ஜெக்ட் எல்லாம் டஃப் ஆரம்பிச்சு. அதான் உண்மை.
ஏன் சார் எதை வச்சு நீங்க கன்ஃபார்ம் சொல்லுங்க? 10th ஃபெயில் ஆகிவிட்டேன் என்ற பெருமையில் சொல்லுகிறேன். எதை வச்சு கன்ஃபார்ம்? 10th ஃபெயில் ஆன. எதுல ஃபெயில் ஆன? ஹிஸ்டரி ஜாகிரபியில் ஃபெயில் ஆன. இன்னைக்கு ஒரு சர்ச்சா மணிக்கூர் கணக்கில் நின்று கதை விடுறேன். ஒரு டீச்சர் கூப்பிட்டா, டே படுபாவி, ஹிஸ்டரி ஜாகிரபி யாரோட ஃபெயில் பண்ணுறது? மேம் இட்ஸ் வெரி டஃப் மேம், ரொம்ப கஷ்டம் மேம். வா, டஃப் அண்ட் டஃப் உட்காரு. இது என்னது? இது காந்தியடிகளுடைய வாழ்க்கை வர்றாரு. படிச்சுட்டு ஒரு கதையை சொல்லல சீக்கிரம். எங்கே தொடங்கணும் தெரியாது. எங்கே பிறந்தாரு, என்ன பண்ணாரு, அப்பா அம்மா யாரு, அந்த டீட்டெயில் எடு. உன் அப்பா அம்மா யாரு, எங்கே பிறந்தா, என்ன செய்தா, அது அப்படியே காந்தியடிகளில் போடு. எங்கே பிறந்தாரு, என்ன, அது அட்ரஸ் என்ன, வந்தாச்சா சொல்லு பார்ப்போம். கடா சொல்லியாச்சு. இதை பரிச்சை எழுதின மார்க் கிடைக்குமா? கிடைக்காதுல்ல? கிடைக்கும். இது கேம்பில் பயப்படுற அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸுக்கு நம்ம தான் அறிவாளியாச்சு. அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸுக்கு, பிசிக்ஸுக்கு, வாயில வார்த்தையே வராத பயாலஜிக்கு, சுவாலஜிக்கு என்ன பண்றது? என்ன பண்றது? இன்னைக்கு நிறைய பாட்டுக்கு வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் மணிக்கூர் கணக்கில் பாடுவோம். எங்கேருந்து போய் படித்தோம்? யாது தமிழ் அகராதியை வச்சு படித்தோம்? நேச்சுரலாகவே வருது. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், நேச்சுரலாகவே கடவுள் டேலண்ட் தந்திருக்கிறார். ஆனால் நம்ம தப்பாக பயன்படுத்துகிறோம். வாயில் வரக்கொள்ளாத வார்த்தைகள் எல்லாம் போட்டு இன்னைக்கு ஏகப்பட்ட பாடல்கள். அந்த பாடலுக்கு மணிக்கூர் கணக்கில் ரீல்ஸ் போடுக்கு ஆட்கள் ரெடி, அதை பார்த்து லைக் போடுக்கு ஆள் ரெடி. உட்கார்ந்து படிக்க சொன்னா அதெல்லாம் வேண்டாம். ஸோ ஒரு பாடம் இருக்கு இல்லையா, மனசுக்குள்ள தயவு செய்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளால வந்துடாதீங்க. இந்த டீச்சர் அப்படிதான், இந்த டீச்சர் எடுத்தாலே விளங்காது. சிம்பிள். என்னதான் எடுக்கிறா, இவ்வளவு பேருக்கு புரியுதுன்னா ஏன் எனக்கு புரியல? பாத்துருவோண்டா. நான் ப்ராக்டிக்கலா சொல்லித்தரேன். 10 வருஷமா ஒரே இடத்துல இருந்து ப்ராக்டிக்கலா ப்ரூவ் பண்ண விஷயத்தையாக உங்க முன்னால அப்படி நிசாரமா எடுத்து வைக்கிறேன். ஸோ அதோடைய வழி எனக்கு தான் தெரியும். நிசாரமா ஆக்காதீங்க. ஒரு டீச்சர் எந்த பாடமா இருக்கட்டும் வாராங்க, புரியல, ஏன் புரியல, இன்டெலிஜென்ட் அறிவுபூர்வமா யோசி, ஏன் புரியல, இவ்வளவு பேருக்கு புரியுது, இவ்வளவு பேர் மார்க் எடுக்கிறான், ஏன் எனக்கு மட்டும் புரியல? கவனமா இருப்போம். என்ன சொல்லி தராங்க பார்ப்போம். போ கேளு. ஏன் மணிக்கூர் கணக்கில் கூட இருக்க நண்பர்கிட்ட தேவையில்லாம வெட்டி பேச்சு பேசுற இல்ல, கேளு. என்னடே சொல்லி தந்தாங்க? அதுவாடா, அது இப்படி சொல்லி தந்தாங்க. ஓஹோ, அப்போ அடுத்த ஸ்டெப். அப்போ நாளைக்கு எடுக்கக்கூடிய பாடத்தை என்ன மாதிரி எவ்வளோ பிள்ளைகள் இருக்குது புரியாம, எனக்கு புரியல, ஆனா இதே பாடத்தை நாம் புரியும்படியா எப்படி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நானே ப்ரிப்பேர் பண்ண போறேன். உன் வீட்டை கிளாஸ் ரூமா மாத்து. யாரும் இல்லாத நேரத்தில் ஏண்டா ஏதாவது ஒரு படத்தை பார்த்துட்டு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுட்டோ இல்லை பாத்ரூமை கொளுத்து போட்டோ உள்ளாலாம் பார்த்து ஆக்ஷன் கொடுக்குறத பார்க்கணும். அங்கே யார் இருக்குமா, திடீர்னு திறந்த பையிலுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு தோணும். அப்படியெல்லாம் ஆக்ஷன் கொடுத்து தேவையில்லாத யோசிப்போம்ல. நீ இதுக்கு தேவைக்குள்ள ஆக்ஷன் கொடு. என்ன ஆக்ஷன்? ஒரு டீச்சர் எடுக்கக்கூடிய பாடத்தை நீயே டீச்சராக இருந்துட்டு 10 பேருக்கு படிச்சு கொடுக்க கவனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிப்பாரு. ரிப்பீட்டடாக சொல்லிப்பாரு. உனக்கு எந்த கேள்வி கேட்டாலும் உனக்கு பதில் தெரியும். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தெரியும். வேணும்னா அரை மணி நேரம் 5 பேர் வா, ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டு போறேன். ஓப்பன் சேலஞ்ச். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பிள்ளைகள் 13 பிள்ளைகள் வெளியில் நிற்குது. ஏன்டா? பிசிக்ஸ் டீச்சர் பிடிச்சி வெளியில் விட்டாங்க. பிசிக்ஸ் டீச்சர் பிடிச்சி வெளியில் விட்டாங்களா? ஏன்? படிக்கல. கொஸ்டின் கேட்டாங்க, தெரியாது. எடுத்துட்டால புக்கை. என்னாச்சு? என்ன பாடம்? மேட்டர். ஃபிசிக்ஸில் மேட்டர்னு ஒன்று. நீங்கள் வேற எதுவும் மேட்டரை யோசிச்சிடக்கூடாது. ஏன்னா மனசு தேவையில்லாமல் யோசிக்கும். மேட்டர் அப்படின்னா என்னடே எனக்கு தெரியாது, நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட், இந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் என்ன அப்படின்ட்டு. சார், ஒரு இடத்த எந்த பொருள் ஆக்குபை பண்ணுதோ அதுதான் மேட்டர். இவ்வளோதான் மேட்டரா அப்படின்னு ஒரு சிரிச்சிருச்சு. ஆமாம் சார். ஏண்டா இது இவ்வளோ பேரும் சொல்கிறீங்க, தெரியலன்னு சொன்னீங்க. தெரியுது. எப்படி தெரிஞ்சது? எப்படி தெரிஞ்சது? அதான் தெரியல சார். கவனம் இல்லாம இருந்தடா, யோசனை இல்லாம இருந்த. கவனி. உனக்கு அந்த நேரத்தில் அட்டென்ஷன் டிவியேஷன் ஆகி போட்டா பக்கத்துல கவனிச்சவன் இருப்பான், அவன்கிட்ட போய் கேளு, அவன் சொல்லி தருவான். அவன் சொல்லி தந்த பிறகு வீட்டில் போய் நீ டீச்சர் ஆகு, நீ சொல்லி கொடு. உன்னை வெல்றதுக்கான சக்தி ஒண்ணுமே இல்லை. ஏன்? நீ கடவுள் கூட சேர்ந்திருக்கிற. யோசேப்புக்கு கிடைச்ச தரிசனத்தில் அவ்வளவு ஸ்ட்ராங்கா
அவ்வளோ ஸ்ட்ரிக்டா அவ்வளவு பிடிச்சமா இருந்தான். அதனால தான் அவனுக்கு சாத்தியமாச்சு. Focus is not only the ability to say yes for the one. நல்ல கவனி. Focus is not only the ability to say yes for the one. இன்று முதல் எப்படி? Focus is not only the ability to say yes for the one. இன்று முதல் அதிகாலை 5 மணிக்கு எழும்புவேன், இன்று முதல் 4 மணிக்கு எழும்புவேன், இன்று முதல் 6 மணிக்கு எழும்புவேன். Focus is not only the ability to say yes for the one. எழும்புவேங்க நீ yes சொல்ற அந்த ஒண்ணுக்கு மட்டும் இல்ல focus. Also the discipline to say no for the remaining 99. புரிஞ்சவன் புத்திசாலி. இன்னையிலேருந்து இதை செய்வேன்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு எஸ் சொல்றது அல்ல ஃபோக்கஸ். அதோட சேர்ந்து ஒரு டிசிப்ளின் வேணும். என்ன டிசிப்ளின்? இதை எதிர்த்து இதை நடக்க விடாம இதை சேதப்படுத்துகிற இதுல இந்த டைவர்ட் ஆகி வரக்கூடிய 99க்கும் நோ சொல்லுவேங்கிற டிசிப்ளின் இருக்கணும். அது இருந்தா உன் வாழ்க்கையில ஃபோக்கஸ், நீ வச்சிருக்கக்கூடிய கோல் மேனிஃபெஸ்ட் ஆகும். கோல் யாருக்கிட்ட எல்லாம் இருக்குது? கோல் இருந்தா என்னென்ன இருக்கணும்? கோல் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கும். கோல் இருந்தால் என்ன இருக்கும்? ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கும். எனக்கு இது இருக்கு, அதுக்கான ப்ரிப்பரேஷன். நான் ஐஏஎஸ் ஆக போகிறேன், ப்ரிப்பரேஷன் ஒன்று இருந்தால் ப்ரையாரிட்டின்னு ஒன்று வரும். இது ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, இது செகண்ட் செய்ய வேண்டியது, இது செகண்ட் இது தேர்ட் செய்ய வேண்டியது. ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருந்து அதுக்கு நீ ப்ரையாரிட்டி கொடுத்தா ப்ரொடெக்ஷன் ஒன்று வரும். இங்கே தான் நோ ஃபார் த 99 வருது. ப்ரொடெக்ஷன் ஒன்று வந்து வரும். இந்த நேரத்தில் நான் என்ன டைவர்ட் பண்ணக்கூடாது, இதுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும், அதுக்கு நான் நோ சொல்லணும். ப்ரையாரிட்டி வந்தால் ப்ரொடெக்ஷன் வரும். ப்ரொடெக்ஷன் ஒன்று வந்துடுச்சுன்னா உன்னை வெல்றதுக்கு எவனும் இல்லை. மனசு எங்கேயும் அலைப்பாயாது. இது வேண்டாம வேண்டாம், வேணுமா வேணும். டிசிஷன் அவ்வளோதான் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். அப்போ நல்ல கனி கொடுக்கணும்னா ஆண்டவருக்குள்ளால இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் என்னுடைய நாமத்தை நீ மறுதலிக்காமல் இருக்கிறபடியால் இதோ உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அடைக்க முடியாத வாசல். உனக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்குது, அந்த பலத்திலேயே இன்னைக்கு உள்ள கூடுகையில் இங்கே வந்திருந்திருக்கிறல்ல, ஆண்டவர் உனக்கு கைடன்ஸ் தந்திருக்காருல்ல, ஆண்டவர் உனக்கு வாசல் திறந்து வச்சிருக்காருல்ல, ஒருவரும் அடைக்க முடியாத வாசல். அதுக்குள்ளால பிரவேசி, இன்னையிலேருந்தே பிரவேசி. You can do too many good things, but till some small thing is irritating you, all the focus will drain like anything. நல்ல உடைச்சி உடுத்தி எல்லாம் பண்ணி சாக்ஸ் போட்டு ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு மினுமினுத்துட்டு போய் நின்றுட்டு நடக்கும் போதுதான் தெரியும் ஒரு சின்ன கல் உள்ளுக்குள்ளால உறுத்துதுன்ட்டு. அந்த ஒரு உறுத்துதல் சுத்தி நிற்கக்கூடியவங்கள முகத்தை பார்த்து சிரிக்க கூட வைக்காது. மனசு தெளிவா இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் யோசேப்பு எப்படி நின்னாரோ அப்படியே நிலையா கிளீனா நிற்பீர்களானால், அப்படியே தெளிவா நிற்பீர்களானால் ஒன்றும் உங்களை அசைக்க யாராலே முடியாது. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. எதுக்கு படிக்கணும்னு சொல்லி தந்தேன், எப்படி படிக்கணும்னு சொல்லி தந்தாச்சு. கிளாஸ் ரூமில் ஒவ்வொரு பீரியடும் எப்படி இருக்கணும்னு சொல்லி தந்தாச்சு. வீட்டில் போய் அதை மனப்பாடம் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லி தந்தாச்சு. கிளியர்? இது இவ்வளவு நீங்கள் கொஞ்சம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். மனசில் தேவையில்லாத எண்ணெய் எழும்புறதை எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி தந்தாச்சு. ரைட்? இந்த மைண்டோடைய இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது. அதுக்கு சில திட்டம். எல்லாத்தையும் ஒரே நாளில் நான் சொன்னால் அடுத்த செகண்டு நல்ல உடதி நான் சொன்ன மாதிரி ஷூ எல்லாம் போட்டு போகும்போது சின்ன ஒரு கல் இருந்தால் போதும். போகிற வழியில் எவனா ஒருத்தன் திடீர்னு நம்மளை சொன்னால் போதும், ஏய் துற விட்டார அறிவு கிட்டவனே, ஒரு வார்த்தை போதும், அறிவு கிட்டவனு சொல்லிட்டான். உருப்படுவானா திரும்ப 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 அதையே நினைச்சு அதை ஐடியாலஜியா மாற்றி அதிலே வாழ்ந்துட்டு இருக்காம கொஞ்சம் எமோஷனை ஸ்டாப் பண்ணிட்டு அவன் சொல்றான், பரவாயில்ல போகட்டும், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் எது எனக்கு வேணுமோ அது எனக்கு வாழ்க்கையில் நடக்காமல் போயிடும். நடக்க வேண்டியது முக்கியம். அதனால என்னை குழிக்குள்ளே போட்டாலும் சரி, என்னை இஸ்மவேலுக்கு வித்தாலும் சரி, என்னை போத்திபேர் வீட்டில் அடிமையாக்கினாலும் சரி, என்ன சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய கைடன்ஸை விட்டு, அந்த தரிசனத்தை விட்டு, அந்த லட்சியத்தை விட்டு எங்கேயும் நான் மாறப்போவதில்லை அப்படின்னு எவன் ஒருத்தன் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறானோ
அவனுக்கு சாத்தியம். அடுத்த வருஷ கல்வியாண்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த மாற்றமும் இல்லை. ஒரு அப்பா டெய்லி வந்த உடனே ஆஃபீஸுக்கு போயிட்டு வருவார். சாயங்காலம் தான் அவருக்கு பேப்பர் வாசிக்க டைம் கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச எதையுமே தொடரல. இடையிடையே தொடர்ந்து போவேன், அடுத்த ஆலோசனை வரும், உடனே இங்கே வருவேன். அங்கே போவே இல்லை. யோசேப்பு கனி தரும் செடி அதோட நிற்கிது. அது கனி கொடாத செடி எது, கெட்ட கனி கொடக்கூடிய செடி எது, அது நல்ல கனி கொடக்கூடிய, அந்த 3 வெரைட்டியை மட்டும் சொன்னேன். பாக்கி 1 மணி நேரம் ஆலோசனை போகுது. இந்த அப்பா டெய்லி சாயங்காலம் வந்த உடனே அன்னைக்குள்ள காரியங்கள் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு நியூஸ் பேப்பரில் படிக்கணும். படித்தாதான் ஆசை. அப்போ இவர் என்ன பண்ணணும், ஆஃபீஸில் வந்தோடனே பேக்கை தூக்கி வைப்பார், வச்ச உடனே சேர் எடுத்து போடுவார், பேப்பர் எடுப்பார், படிக்க ஆரம்பிச்சுவார். இந்த ஒய்ஃப் ஓடி போய் உடனே டீ எல்லாம் போட்டு கையில் கொண்டு இருப்பாங்க. இவர் டீ எடுத்து குடிச்சு பார்ப்பார். இந்த வீட்டில் ஒரு 6 வயசு பிள்ளை இருந்தது. அப்பா வந்தோடனே பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வரல. ஓடி போய் அப்பா விளையாடப்பா, பிறகு விளையாடுப்பா, அப்பா விளையாடு, கண்டினியூஸ்லி இன்சிஸ்டிங், விளையாடுப்பா விளையாடுப்பா விளையாடுப்பா. அப்பா சொன்னார், மக்களே பிறகு விளையாடுன்னு போ, தொந்தரப்படுத்தாது, பேப்பர் படிக்கிறாங்க பிறகுப்பா. கொஞ்ச நேரத்தில் இரிட்டேஷன் ஏறிட்டே வரும். பிறகு படிக்கணும். கொஞ்ச நேரம் ஆச்சு, பிள்ளை விடுற மாதிரி இல்லை. பேப்பரில் டப்புன்னு பார்த்தாரு, ஒரு ஐடியா கிளிக் ஆச்சு. அந்த பேப்பரில் ஒரு ஃபுல் பேஜில் உலகத்தினுடைய வரைபடம், வேர்ல்டு மேப் அதில் இருந்தது. பார்த்தார், இதான் ஐடியா. அதை எடுத்தார், பொடியாக கீழே போட்டார். இதான் உனக்கு ஜிக்ஸாக் பசில். இந்த உலகத்தை அப்படி கரெக்டாக அப்பா விளையாடுவேன். எக்ஸ்பெக்டிங் இவன் எப்படியும் கொஞ்சம் நேரம் எடுத்துருவா, அது வரைக்குள்ளால பேப்பரை படித்து முடிச்சிடலாம். இவர் எதிர்பார்த்து பேப்பர் படிக்க ஆரம்பிச்சாரு. அது ஒரு 2 நிமிஷத்தில் அப்பா அப்பா என்ன இவ அந்த சின்ன 6 வயசு பிள்ளை சொல்லிச்சு, அப்பா நீ எதுக்கு ஷாக் ஆனேன்னு எனக்கு தெரியப்பா. ஏன்னா எதிர்பார்ப்பு அப்படி, நான் அதை செய்ய மாட்டேன், உனக்கு பேப்பர் படிக்கலாம், நீ இது சரியாச்சணும்னு ஷாக்காயிரு. நீ எதுக்கு ஷாக்காயிருக்குன்னு எனக்கு தெரியும்ப்பா. ஆனால் அப்பா உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். நீ பேப்பரை கிழிக்கும் போது அந்த பேப்பருக்கு பின்னால் ஒரு மனுஷனுடைய முகம் இருந்தது. அப்போ அமெரிக்கா எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆப்பிரிக்கா எங்கே இருக்குன்னு தெரியாது, கொரியா எங்கே இருக்குன்னு தெரியாது, ஸ்ரீலங்கா எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் காது எங்கே இருக்குன்னு தெரியும், மூக்கு எங்கே இருக்குன்னு தெரியும், நெத்தி எங்கே இருக்குன்னு தெரியும், நாடி எங்கே இருக்குன்னு தெரியும். மனுஷனை சரி பண்ண உலகம் சரியாச்சு, மனுஷனை சரி பண்ணுங்க, தானா சரியாகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. மே காட் பிளஸ் யூ ஆல். ஜெபிப்போமா? எல்லா கண்ணுகளும் அடையட்டும், எல்லா கண்ணுகளும் அடையட்டும். வந்திருக்கிறது எங்க தெரியுமில்ல, 2-3 பேர் என்னுடைய நாமத்தில் எங்கே கூடுகிறீர்களோ உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன்னு சொன்ன தேவனுடைய மத்தியில் வந்திருக்கிறோம். மத்தேயு 11:24 சொல்கிறது, நீ ஜெபத்தில் எதை வேண்டிக் கொள்கிறாயோ அது பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு நம்பு, உனக்கு அது கிடைக்கும். அப்படின்னு இன்னைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு விஷயமே இல்லை, யாருக்கிட்ட இருக்காங்கன்னு ஒரு விஷயமே இல்லை. இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் கைடன்ஸ் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னையில இருந்து இதை மட்டும் நான் ஐடியாலஜியா மாற்றணும். வரக்கூடிய நாட்கள்ல என்னுடைய படிப்பாகட்டும், என்னுடைய எல்லா காரியங்களாகட்டும், அது உம்முடைய கைடன்ஸ்னால நேர்த்தி ஆகணும். அநேகர் இதை கண்டு உம்மை அப்படி மகிமைப்படுத்தக்கூடிய அளவில் தேவனே என்னை நீர் ஆக்கணும். இதோ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. இன்னைக்கு நடந்த சகல காரியங்களும் உள்ளத்தின் ஆழத்தில் எனக்கு பதிஞ்சிருக்கு ஆண்டவரே. இன்னையிலேருந்து எதுக்காக படிக்கணும், எப்படி படிக்கணும், மனசுல எப்படி ஐடியாலஜி எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி நினைக்கணும் அப்படின்னு ஓரளவுக்கு ஐடியா எனக்கு வந்திருக்குது. இதனால எனக்கு தேவையில்லாத எல்லா பிரச்சனைகளும் மாற்றப்படும் நம்புற ஆண்டவரே. காரணம் 34 சங்கீதம் சொல்லுகிற போல நான் இங்க வந்துதான் இதை கேட்டேன். உம்முடைய சமூகத்திலிருந்து தான் வார்த்தை இறங்கி வந்தது. உம்முடைய சமூகத்தில் நான் பெற்றுக்கொண்டேன். இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில 30, 60, 100 மேனியா கண்டிப்பா விளையும் நான் நம்புறேன் ஆண்டவரே. அது வரக்கூடிய நாட்கள்ல என்னுடைய குடும்பமும் காணும். 27 சங்கீதம் 13 சொல்லுகிறது, இதோ ஜீவன் உள்ளவருடைய தேசத்து நான் தேவனுடைய கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று. அதை என் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும் ஆண்டவரே. அது நடக்கணும், நடக்கணும்,
கண்டிப்பா நடக்கணும். நான் நம்புறேன். எப்படி 12 வருஷ காலம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ நம்பினாலோ, எப்படி 100க்கு அதிபதி நம்பினானோ, அதே பிரகாரமாக அதுல எந்த பேட்டர்னும் மாறாம நானும் நம்புறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில பெரிய லட்சியங்களை எங்களுக்கு தாரும், பெரிய தரிசனங்களை எங்களுக்கு தாரும். அந்த தரிசனத்தை மட்டுமே வாழ்க்கையில முன்னே வைத்துக் கொண்டு, அப்பா உம்மையே அண்டிக் கொண்டு நான் நடந்து உமக்கு சாட்சியாகவும் அநேகருக்கு கனி கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக வளர்ந்து நிற்க என் தேவன் எனக்கு கிருபை தாருங்கப்பா. என்னை சமர்ப்பிக்கிற ஆண்டவரே, என்னை தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிற ஆண்டவரே, என்னை பூர்ணமாக உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இனிமே நான் அல்ல ஆண்டவரே, என்னுடைய மொத்த வாழ்க்கைக்கு நீங்க கிரியை செய்யுங்கப்பா, நீங்க கிரியை செய்யுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொரு விஷயமும் உள்ளுக்குள்ளால நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல அது வளர்ந்து வந்து என் வாழ்க்கையில பலனை தரட்டும். இனிமேல் நான் என்னைக்கவே நிர்வாகமா இருக்காம ஆண்டவரே, பிரயோஜனம் உள்ள பிள்ளையாய், கனி கொடுக்கிற பிள்ளையாய், அநேகருக்கு உபகாரம் உள்ள பிள்ளையாய், இந்த சபைக்கு இந்த தேசத்துக்கு சாட்சி உள்ள பிள்ளையாய் நிக்க என் தேவன் எனக்கு கிருபை தர வேண்டுமாய் அப்பா கெஞ்சுகிறேன் ஆண்டவரே, தாழ்த்தி தருகிறேன். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காயும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செய்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இவ்வளவு நேரம் கேட்ட அத்தனை சத்தியங்களும் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஆழமாக என் தேவன் பதிய செய்த அந்த மேலான தயவுக்காய், கிருபைகளுக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். வரக்கூடிய நாட்கள்ல இது எல்லாம் வளர்ந்து ஆண்டவரே கனி கொடுக்க என் தேவன் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதற்கு எதிராய், இதற்கு தடையாய் நிற்கிற சகல தடைகளும் சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள நஸ்ரேனா இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும் ஆண்டவரே. இந்த கல்வி ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பிள்ளைகளை அவருடைய பள்ளியில் எல்லா ஆசிரியர்களும் பிள்ளைகளும் பார்க்க என் தேவன் கிருபை தாங்க. அது அப்படியே நடக்க என் தேவன் அதன் மூலம் மகிமைப்பட ஆண்டவரே இந்த பிள்ளைகளை பொறுப்பெடுத்து நடத்துங்க. இந்த நல்ல வாய்ப்புக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கு மட்டுமே செலுத்துகிறேன். விண்ணப்பத்தை கேட்டதற்காக பதில் தந்தபடிக்காய், பிள்ளைகளை ஆசீர்வதித்தபடியாய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள நஸ்ரானி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you so much. May God bless you all. Thank you. ஓகே, நம்ம ஒரு நல்ல டாக்கு கேட்டோம் இல்லையா? அவனுடைய கரங்களை நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். கடைசியாக ஒரு சாங், பெலன் ஒன்றும் இல்லை தேவா. இந்த பாட்டு நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இல்லை, பெலன் ஒன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும், சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். அவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டோம். இப்போ நம்ம ஒரு க்ளோசிங் செஷனுக்கு வந்திருக்கிறோம். அவனுடைய கரங்களை நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதிலும் எங்களை நீங்கள் நடத்துங்க. எங்கள் பலனாலும் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பாடல் ரொம்ப அழகான பாடல், அருமையானவர்களே. சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருள். ஆண்டவரே, நான் பலன் இல்லாதவன், சத்துவம் இல்லாதவன், ஞானம் இல்லாதவன், உங்கள் பலத்தை எனக்கு தாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் எழும்பி நம்மளை அவனுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து பாடுவோம். அந்த நேரம் நம்ம காணிக்கைகள் சேர்க்கப்படும், காணிக்கைகளையும் படைப்போம். அப்படியே காணிக்கை படைக்கிறதுக்காண்டியே இந்த பாட்டை பாடல, இட்ஸ் பார்ட் ஆஃப் தி வர்ஷிப். இல்லை, காணிக்கை நாம் அப்படியே படைப்போம். அதே நேரத்தில் இந்த பாட்டை லைன் பை லைனாக நாம் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக திங்க் பண்ணி யோசிச்சு நிதானமாக, ஆண்டு பலன் இல்லாத இருக்கிற எனக்கு இந்த வருஷம் முழுவதும் உங்கள் பலனை தாங்க அப்படின்ட்டு எழுப்பி பாடுவோம். நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாம் இருக்கிற இடங்களில். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். பலன் ஒன்றும் இல்லை தேவா, பலன் ஒன்றும் இல்லை தேவா. மானின் கால்களைப் போல
பலனொன்றும் இல்லை தேவா. ஆவியால் பலப்படுத்தும் சத்துவம் இல்லாத எனக்கு, சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, சத்துவம் இல்லாத எனக்கு. சின்ன பிள்ளைகள் கேளுங்க, சாத்தானை ஜெயிக்க பலன் தாரும். சொல்லுங்க, சாத்தானை ஜெயிக்க பலன் தாரும், சோதனைகள் வெல்ல உதவும். கேளுங்க, சாத்தானை ஜெயிக்க பலன் தாரும், சோதனைகள் வெல்ல உதவும். மாய உலகத்தை ஜெயிக்க என்னையும் பலப்படும். மாய உலகத்தை, சில மாயமான பிரச்சனைகள் வரும்ல, அதையெல்லாம் நாம ஜெயிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வாயை திறந்து சத்தமா, பலன் ஒன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும் சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். அருமையான தம்பி தங்கச்சிமார், அருமையான பேரண்ட்ஸ், ஒரு பிளஸடான ஒரு மூமெண்ட் இல்லை. எத்தனையோ பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஆண்டோடைய பிரசன்ஸை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டோடைய பலனை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டோடைய அபிஷேகத்தை, அந்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை இந்த கல்வி ஆண்டு தொடங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மளுக்கு தந்திருக்கிறார் இல்லையா. நம்ம என்ன பண்ண போறோம்னா, அருமையான அன்பு சார் நிறைய காரியங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ, நான் நிறைய காரியங்கள் அதுல இருந்து பெற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக நான் நினைக்கிறேன், அவங்க 1 ஹவருக்கு மேலே பேசினாங்க. 1 ஹவர் மேலே பேசுனது கூட எல்லாமே உங்களுக்கு இல்லை. இதற்கிடையில் ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னது இங்கே இருக்கிற நீங்க கூட யோசிச்சிருக்கலாம், எனக்கு வேண்டியே இது பேசுனது போல இருந்தது இல்லை சம்திங். சில தம்பிமாரெல்லாம் கவனிக்கவே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு வார்த்தையை அன்பு சார் பேசும்போது இது என்ன பேசுறது மாதிரியே இருக்கு அப்படின்றத நீங்க நினைச்சிருக்கலாம் இல்லை. அதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசணும் அப்படின்ட்டு விரும்புனது. நிச்சயமா எனக்கு தெரியும், இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் கூடயும் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசியிருக்கிறாரு இல்லை. இது ஒரு நியூ அகடமிக்ஸை தொடங்குறதுக்கு முன்னாடி. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் நாம எல்லாம் ஆண்டவருடைய கரங்களை நம்மளை ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க என்னிடத்துல இதை பேசுனீங்க, இதன் பிரகாரம் நான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். பேரண்ட்ஸுக்கும் சில ஆலோசனைகளை தந்திருக்கிறாங்க. என் பிள்ளைகளை நான் அப்படிப்பட்ட நிலைமையில இந்த புதிய கல்வியாண்டில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, அப்படியே ஜெபம் பண்ண போறோம் எல்லாரும். தம்பி தங்கச்சிமார், படிக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் விளையாட்டா நினைக்காதுங்க. ஆண்டுடைய பிரசன்னத்தை நம்ம பெற போறோம் இல்லை. அருமையான செய்தியாளர் ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க, அவருடைய பிரசன்னத்தை, ஒரு வார்த்தை ரொம்ப பயங்கரமான வார்த்தை, டாப் மோஸ்ட்ல இருக்குது. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடையும் இல்ல. இந்த நியூ அகாடமிக்குள்ள போக போறீங்க, ஆண்டோடைய முகத்தை நோக்கி பாருங்க. இந்த வருஷத்துல நீங்க பிரகாசம் அடைவீங்க, உங்க கல்வி பிரகாசம் அடையும். கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே என் கல்வி ரொம்ப மோசமா இருக்குப்பா, நான் அதாவது படிக்கிறதுல ரொம்ப பேக்ல இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆனாலுமே கூட நான் என்னுடைய அச்சீவ்மெண்ட்டை என் வாழ்க்கையில பார்க்க முடியல ஆண்டவரே. இன்னைக்கு இந்த மீட்டிங்க்கு வரும்போது நான் ஒரு தோற்று போன மனுஷனா இருக்கிறேன் ஆண்டவரே. தம்பி தங்கச்சி, நீ யோசிக்க கூட மாட்டேன். இன்னைக்கு இந்த மீட்டிங் வரும்போது நான் இன்னைக்கு ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்ட்டு யோசிக்க கூட மாட்டேன். சிலருடைய உள்ளங்கள் எல்லாம் ஆண்டவர் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆவியை தருகிறார், அபிஷேகத்தை தருகிறார். அப்படி நீ உணர்த்தப்பட்டேன்னா பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பார்க்காத, பேரண்ட்ஸ் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள மறந்துருங்க. கொஞ்ச நேரம் உங்க பிள்ளைகளுக்காக பண்ணுகின்ற ஜெப நேரம் இது, உங்க பிள்ளைகளுக்காக ப்ரேயர் பண்ணுகின்ற நேரம் இது. கண்களை மூடி கேளுங்க. தம்பி தங்கச்சிமார் கேளுங்க, நல்லா படிக்கணும். இந்த கம்மிங் இயரில் நீங்கள் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டூடெண்டாக வரணும். இல்லை, எதுவுமே கஷ்டம் இல்லைங்க. நிறைய ஆலோசனைகள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. போன இயரில் சில சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸா எனக்கு வராது அப்படின்னே நீ நினச்சிட்டு இருக்கிற, நான் இன்னைக்கு சொல்கிறேன், அந்த ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்த்துட்டு அவருடைய பிரசன்னத்தை வாங்கிட்டு நீ இந்த கல்வியாண்டுக்குள்ளே போனேன்னா மேக்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக மாறிடும் உனக்கு. இல்லை,
கண்களை மூடி ஜோம் பண்ணுவாயா? ஜோம் பண்ற இந்த நேரத்தில் என் கூட இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் பலன் இல்லாதவாப்பா. தம்பி தங்கச்சி, ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் பெஸ்ட் ஸ்டூடெண்டாக தான் இருக்கிறேனே, நான் 100க்கு 100 வாங்குறவன் தானே. நீ கேளு, நான் பலன் இல்லாத ஆண்டவரே, உங்க ஆவியினால எங்களை பலப்படுத்துங்க. சத்துவம் இல்லை, பலன் இல்லை, ஞானம் இல்லை, சத்துவத்தை தாருங்க. அப்படியே கண்ண முடி. இது மேபி படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒருவேளை யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு தெரியல. இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஆண்டவர் ஏதோ காரியங்களை சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு மீட்டிங் படி கேட்பீங்களா? பலன் ஒன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும், சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம். கண்ணீரோட ஜோம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜோம் பண்ணுங்க, கேளுங்க. சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்துறதுனால சொல்றேன், படிக்கிற பிள்ளைகளை விட்டுருங்க, அவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்குது. அதே சமயத்துல கொஞ்சம் ஒர்க் ரிலேட்டடா சிலர்லாம் ஃபெயிலியர்ஸ்ல இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட ஆண்டவர் ஏதோ காரியங்களை பேசியிருக்கிறார், நீங்களும் கேட்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஒர்க் ரிலேட்டடான சில காரியங்கள், அதில் நீங்கள் இன்னைக்கு தோற்று போயிருக்கிறீங்க. முயற்சிகள் எல்லாம் பலனற்று போயிருக்கிறது. கொஞ்சம் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், வளர்ச்சி வேணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறீங்க, எல்லாத்துலேயும் தோல்வி. கேளுங்க, அம்மா அப்பா அம்மா பிரத்யேகமாக நீங்கள் கண்ணீரோட ஜோம் பண்ணி ஆகணும். உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டி நீங்கள் கண்டிப்பாக ஜோம் பண்ணணும். இல்லை, இன்னைக்கு பிள்ளைகளுக்கு மார்க்ஸ் குறைவு, பிள்ளைகளை திட்டுறோம், பிள்ளைகளுக்கு படிக்க முடியல, பிள்ளைகளை திட்டுறோம். ஆண்டவர் உன்கிட்ட கேட்கிறார், சபையே, அருமையான பெற்றோரே, உன்கிட்ட ஆண்டவர் கேட்கிறார், உன் பிள்ளைக்காக எவ்வளவு நேரம் நீ அழுத, எவ்வளவு நேரம் உன் பிள்ளைக்கு பேரை சொல்லி நீ ஜெபித்தாய். கண்ண மூடி கேளுங்க. தயவு செய்து கொஞ்ச நேரம் யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். சோர்வுற்ற நேரங்கள்ல எல்லாம் ஆண்டவரே, ஒருவேளை இன்னைக்கு இந்த ஒரு புதிய கல்வியாண்டுக்குள்ள போறோம், இல்ல சோர்வு வராம யாரும் இல்லம்மா. கண்டிப்பா சோர்வு வரும், ஃபெயிலியர்ஸ் வரும், பிரச்சனைகள் வரும், இல்ல சர்க்கம்ஸ்டன்ஸ் எப்படி வேணாலும் மாறலாம். நீ இப்ப கேட்பியா, ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய பயணத்துல, கல்வி பயணமா இருக்கலாம், ஒர்க்கா இருக்கலாம், ஏதாவது பிரச்சனை வரலாம் ஆண்டவரே, வரும்போது என்ன வலுவாம நடத்துங்க. கேளுங்க. சோர்வுற்ற நேரங்களில் எல்லாம் வலுவாமல் காத்து நடத்தும். கேளுங்க சத்தமா. சோர்வுற்ற நேரங்களில் எல்லாம் வலுவாமல் காத்து நடத்தும். கழுகு போல் செட்டைகள் அடித்து உயர எழுப்ப செய்யும். கண்ணீரோட கேளுங்கம்மா, ஜெபம் பண்ணுங்க. கழுகு போல் செட்டைகள் அடித்து உயர எழுப்ப செய்யும். பலன் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, பலன் ஒன்றும் இல்லை தேவா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆவியால் பலப்படுத்தும், சத்துவம் இல்லாதவன் ஆண்டவரே, சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். கேளுங்க சத்தமா. சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்த்துறதுனால சொல்றேன். சிலர்லாம் உள்ளால திங்க் பண்றீங்க. எப்படி தெரியுமா? எனக்கெல்லாம், நான் எல்லாம் படிக்கிறதுக்கே லாயக்கு இல்லை. நான் சொல்றேன், பைபிள்ல அருமையான செய்தியாளர் சிலர்லாம் கோட் பண்ணாங்கல்ல, எத்தனை இருந்தவனை கூட ஆண்டவர் செலக்ட் பண்ணார்ல. கல்வி ஞானமே இல்லை அப்படின்றவங்கள கூட ஆண்டவர் செலக்ட் பண்ணாரு. தம்பி தங்கச்சி, மேபி இன்னைக்கு இந்த டீச்சர்ஸ் சொல்லியிருக்கலாம், நீ எல்லாம் படிக்கிறதுக்கே லாயக்கு இல்லடா அப்படின்ட்டு. இல்லை, அம்மா அப்பாவே சொல்லியிருக்கலாம், உன்னை எல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு நான் வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம். நீ ஒரு நிமிடம் கண்ணீரோட அழு. பேரண்ட்ஸ், உங்க பிள்ளைகளுக்காக ஒரு நிமிஷம் கண்ணீரோட அழுது ஜெபம் பண்ணுங்க. பலன்கள் ஆண்டவரே, நான் சொல்றேன், ஆண்டவர் உணர்த்துறதுனால சொல்றேன். in front of the altar நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த மீட்டிங்ல யார் யாரெல்லாம் உண்மையா ஜெபம் பண்றீங்களோ, யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ, யாரெல்லாம் கண்ணீரோட ஜெபம் பண்றீங்களோ,
நான் சொல்றேன், கர்த்தர் உணர்த்துறதுனால, அவருடைய அபிஷேகத்தினால சொல்றேன், இந்த வருஷத்துல நீங்க மிகப்பெரிய வெற்றிகளை பார்க்க போறீங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? கொஞ்சம் விசுவாசிக்கிறவங்க, தேங்க்யூ ஜீசஸ், நன்றி நன்றி அப்பா, உமக்கு நன்றி, நன்றி தகப்பனே. அப்படியே நாம ஜெபம் பண்ண போறோம். ஒரு சில காரியங்களுக்காக கூட அப்படியே ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இடத்துல நிற்கிற ஒவ்வொருத்தங்களுக்கு மேலே உங்களுடைய கரம் வைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. பெந்தேகோஸ்து நாளில் சீஷர்கள் மேல் அந்த அபிஷேகம் இறங்கின போது அவர்கள் வல்லமையாய் மாறினார்கள். இந்த இடத்துல நிற்கிற ஒரு பிள்ளைகள் மேலே அந்த அபிஷேகம் இறங்கட்டும். படிப்பதற்கு லாய்க்கு இல்லாதவன்னு உலகம் சொன்னது, நாங்கள் நினைக்கிறோம், நாங்க நம்புறோம். இன்னைக்கு இந்த வருஷத்துல சொன்னவர்கள் கண்களுக்கு முன்பாய், ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் எங்களை தலை நிமிர செய்வார், எங்கள் பிள்ளைகளை தலை நிமிர செய்வார். அதை எங்கள் கண்கள் காண போகிறது. In the name of Holy Spirit அது நடக்க போகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. தன்னுடைய கேரியர்ல சில ஃபெயிலியர்ஸை சந்திச்சுட்டு இருக்கிறவங்க, படிக்கிறவங்க மாத்திரம் இல்லை, ஒர்க் ரிலேட்டடா சிலர்லாம் ஃபெயிலியர்ஸை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களும் கூட ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த மீட்டிங்ல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அடுத்து ஒரு மீட்டிங் இப்படி நடந்தா அன்னைக்கு சாட்சியோட வருவாங்க. நாங்கள் நம்புகிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அபிஷேகத்தினால் நிரப்புங்க. சாலமோனுக்கு கொடுத்த அதே ஞானத்தை கொடுங்க. எத்தனை அழைத்து ஆசீர்வதித்து அபிஷேகப்படுத்தினதை போல எங்கள் பிள்ளைகளை அபிஷேகப்படுத்துங்க மிக சிறப்பாக. ஆண்டவரே, 1 hour எப்படி போச்சுன்னே தெரியல, அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா உடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்த அருமையான நம்ம சாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கேரியருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? இன்னைக்கு நல்ல ஆலோசனைகளை தந்த அருமையான செய்தியாளர், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, அவருடைய எல்லா இது போல எத்தனை இடங்கள்ல போய் அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை ப்ரீச் பண்ணாலும் அங்க எல்லாம் ஏதோ ஒரு மாற்றம் வரணும். அங்க எல்லாம் பெரிய ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தரணும். கர்த்தர் ஆசீர்வதிங்க, திருச்சபை ஆசீர்வதிங்க, போத குடும்பத்தை விசேஷமா ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எவ்வளவு புதிய காரியங்களை அறிமுகப்படுத்தி இந்த திருச்சபையை நடத்துறாங்க. அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சர்ச் கமிட்டிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இந்த கமிட்டியையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதற்கு ஒத்துழைப்பு தருகிற எல்லாரையும் உடைய கரங்களை தருகிறோம் அப்பா. விசேஷமாக இந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்க. இப்போது அந்த தொடுதல் ஒவ்வொருவரும் உணரட்டும். ஆண்டவரே, அந்த கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்படுவதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து நாங்கள் கர்த்தருடைய வல்லமையை பெற்றோம் என்கிற நம்பிக்கையில செல்ல கடவுள் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து எங்களை உம்முடைய ஆளுகைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய ஆண்டவரின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. பலன் ஒன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும், சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும், சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும்.